கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சாந்த குணமுறைகளை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுறைகளுக்கு தம் வழியை போதிப்பார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் கிடைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் முதலாவது சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனாலும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துகளோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே மீண்டுமாக நாம் அனைவரும் இந்த நாளிலே ஒன்று கூடவும் அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை குறித்து தியானிக்கவும் தேவன் தாமே பாராட்டின மேலான கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு ஆராதனைக்கு தொடக்கமாகவும் கர்த்தர் நாமம் மகிமைப்படவும் யாவரும் சேர்ந்து பாடலை பாடுவோம். கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் பாலையில் பாதையும் பால்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா. வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பாலையில் பாதையும் பால்விழி ஓடையும் தோன்றிடும் அவர் கையா. வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வையிழந்தவர் வாய் திறவாது யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் உண்டாகும். கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குரிய துவக்க ஜெபத்தை நம் அன்பு சகோதரர்கள் ஏறெடுப்பார்கள். ஜெபம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காக நேரத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் வாழ்நாளே இந்த ஒரு நாளை காண செய்து விசேஷ விதமாக சகோதர சகோதரர்களாக நாங்கள் ஒன்று கூடி மகத்துவமுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவரீர் பாராட்டின கிருபைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் வாழ்நாளில் இந்த ஒரு நாளில் தகப்பனே நீர் கொடுக்கக்கூடிய இந்த சத்திய ஆகாரத்தை நாங்கள் உண்டு பலன் கொண்டு எங்கள் இருதய பிள்ளை எழுதி கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்தி வாழவும் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் வழியிலும் சத்தியத்திலும் நடந்து அவரை போல உமக்கு பிரியமுள்ள காணிக்கையாக பலியாக முற்றிலும் ஒப்புக் கொடுக்க தேவன் தாமே உமது பரிசுத்தாவி தந்து எங்களை பலப்படுத்தும்படியாக உமக்கு கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை அன்பின் ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குரிய பரலோக மன்னாவை நம் அன்பு சகோதரர்கள் ஏறெடுப்பார்கள். இன்றைய பரலோக மன்னா செப்டம்பர் 5. நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடியதாயிருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலிலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. உன்னத பாட்டு
8ஆம் அதிகாரம் வசனம் 6. நேச வைராக்கியம் அல்லது பொறாமை கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு ஒரு பெரும் எதிராளி. இது முற்றிலும் அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் இது மனிதனுக்கும் தேவனுக்கும் எதிராளியாக இருந்து பகைமையை உருவாக்கும். நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஓர் அக்னித்தழல் போல் எரித்துவிடும். இதன் கொடூர விஷம் இதனை கொண்டுள்ளவர்களை மட்டுமல்ல, பிறரையும் பாதிக்கக்கூடியது. இது பாவ சிந்தனையை உண்டாக்கி கெட்ட காரியங்களை நடப்பிக்கவும் செய்யும். ஒருவருடைய சிந்தனை இந்த விஷயத்தினால் ஒருமுறை பீடிக்கப்பட்டு விட்டால் இதனின்று விடுதலை அடைவது மிக கடினமானது. ஆகவே இந்த பொறாமை நம்மிடமிருந்து உடனடியாக அகற்றப்பட வேண்டும். அறிவுக்கேற்ற வைராக்கியம் நம்மில் காணப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக்க கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுத்து நியமிக்கப்படியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் கிடைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளே, நமது அழைப்பு மற்றும் தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்தவும் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னொருபடி ஏறவும் தேவன் தாமே இந்த நாளுக்குரிய சத்தியத்தை நம் மூத்த சகோதரர் வாயிலாக ஏறெடுப்பார்கள். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையாய் கிடைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து அதில் விசேஷமாக இந்த ஆராதனையில் நாம் கலந்து கொள்ளவும், தேவனுடைய மகா பரிசுத்தமான வசனங்களை நாம் தியானிக்கவும் தேவன் நமக்கு நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்காக நாம் பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு, கற்களை பொறுக்கி போடுங்கள். இதுதான் இந்த சப்ஜெக்டினுடைய தலைப்பு. சரிங்களா? கற்களை பொறுக்கி போடுங்கள். இது ஒரு வசனம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் விசேஷமாக தீர்க்க தரிசிகள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வரும்போது பிரத்யேகமாக இஸ்ரேல் ஜனங்களுக்காக மாத்திரம் சில தீர்க்க தரிசனங்கள் சொல்வார்கள். அவங்க சொல்கிறக்கூடிய தீர்க்க தரிசனங்களை கொஞ்சம் கூர்ந்து உள்ளே போய் கவனித்தோம்னா அது அவர்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் பொருந்தி வர்ற மாதிரி இருக்கும். நிறைய பாடம் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். கற்களை பொறுக்கி போடுங்கள். சரி, இது ஒரு வசனம். இதற்கு ஆதாரம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 10ஆம் வசனம். திடீர்னு ஒரு வசனம் ஸ்டார்ட் பண்ணுறார். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறார் பாருங்கள். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்கு கொடியை ஏற்றுங்கள். இப்போ பாருங்க, ஏசாயா 62:10 வாட்சம் இல்லையா? வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், அப்புறம் ஜனத்துக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள், அப்புறம் பாதையை உயர்த்துங்கள், அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக ஒரு கொடியை ஏற்றுங்கள். இவ்வளோதான் சப்ஜெக்ட், இவ்வளோதான் வசனம். சரி, இதில் நம்முடைய தலைப்பு என்ன? அதில் நடுவில் பாருங்கள், கற்களை பொறுக்கி போடுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது விசேஷமாக இஸ்ரேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை கவனிக்கும்போது பாருங்கள், அந்த வசனத்துடைய நேச்சர் பாருங்கள். ஏதோ ஒரு ரோட்டில் போவாங்க போல் இருக்குது. ஒரு ரோடு, ஒரு பாதை இருக்குது.
பாதைனாலே நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேரக்கூடிய ஒரு வழி இல்லையா. இப்போது அது வழியாக அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கேட் இருக்குது. அதில் வழியாக போங்க, அந்த பாதையை கொஞ்சம் செவ்வைப்படுத்துங்க. அப்புறம் அதை என்ன பண்ணுங்களா, அதை கொஞ்சம் உயர்த்துங்கள், அந்த பாதையை கொஞ்சம் உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ டைரெக்டாக இந்த வசனங்கள் எந்த ஒரு கருத்தை நமக்கு சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, ஒரு வழிப்பிரயாணத்தில் ஒரு வகுப்பார் போயிட்டுருக்காங்க. அவர்கள் அந்த வழியில் எந்த இடத்துக்கு போகணுமோ போய் சேரக்கூடிய அந்த ஒரு வழி. அப்போ அவங்க கரெக்டாக எந்தவித இடரலும் இல்லாமல் அவங்க போய் ஒரு சேரணும் அப்படின்னு சொன்னால் அந்த வழியில் இப்போ அவங்களுக்கு கிளியராக இருக்கணும், நடக்கிறதுக்கு கிளியராக இருக்கணும் இல்லையா. அதில் நிறைய கல் இருந்துச்சுன்னா யோசனை பண்ணி பாருங்கள். கல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், போகிற போது இடறி விழுவாங்க இல்லையா. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, வழியை கொஞ்சம் உயர்த்துங்கள், அதனுடைய கற்களை பொறுக்கி போடுங்கள். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை கொஞ்சம் கவனிங்க. இப்போ நார்மலாகவே ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ரோடு ஒரு கிராமத்துலேயோ ஒரு நகரத்துலேயோ ஒரு ரோடு போடுறாங்க. அப்போ முதல்ல என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு அந்த ரோட்டை சமப்படுத்துவாங்க இல்லையா. அந்த ஒரு பாதையை சமப்படுத்தி அதில் நிறைய கல் இருந்துன்னா அந்த கல்லை என்ன பண்ணுவாங்க, எடுத்து போடுவாங்க. கல் இருந்தால் அது ஒரு இடறி விளைவிக்கும். அதனால் அந்த கல்லெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் கவனிச்சிருக்கீங்களா, முதல்ல நிறையா அதாவது ஜல்லிகள் எல்லாம் போட்டு என்ன செய்வாங்க, அதுக்கு மேலே மண் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நாள் விட்டுருவாங்க. நீங்கள் ரோடு போடுறதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. அப்புறம் ஒரு 10 நாள் அது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு லேயர் அந்த ஜல்லிக்கல் போட்டு அதுக்கு மேலே தார் ஊற்றி அதுக்கு மேலே அந்த ரோடு போடுவாங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு அடி மேலே என்ன ஆகிடும், அந்த ஒரு ரோடு மேலே உயரமாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி. அப்போது பாதைகளை உயர்த்துங்கள், அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். இப்போது கற்களை எல்லாம் பொறுக்கி போட்டாச்சு, பாதையை உயர்த்தியாச்சு. அப்படி ஒரு ரோடு போட்டிங்கன்னா, ஒரு ரோடு போட்டால் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப கிளியராக தெரியும். ரொம்ப தூரத்தில் எவ்வளோ தூரத்தில் என்ன இருந்தாலும் கிளியராக தெரியும் இல்லையா. அப்போ என்ன செய்யலாம், சீராக நடந்து போகலாம். நம்ம எங்கே போகணும்னு தேவன் நினைக்கிறாரோ அங்கே சீராக நடந்து போகலாம். சரியா. அப்போ இந்த இடத்துல பாதைகளை செவ்வை பண்ணுங்கள், கற்களை பொறுக்கி போடுங்கள் அப்படின்னு சொல்கிறது என்ன அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு வழி, அந்த வழியில் யாரோ போகிறாங்க, அவர்கள் சரியான இடத்துக்கு போய் சேரணும்னா அந்த பாதை செவ்வைப்படுத்தப்பட்டிருக்கணும், அதில் உள்ள கற்கள் எல்லாம் பொறுக்கி போடப்பட்டிருக்கணும், அது உயர்த்தப்பட்டிருக்கணும். கடைசியாக அவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிற இண்டிகேஷன், அதுக்கு தூரத்தில் ஒரு கொடியை ஏற்றுங்கன்னு வேறு சொல்கிறாங்க. சரியா. ஓகே, இந்த ஒரு தீர்க்க தரிசன வசனம் யாருக்காக எதற்காக சொல்லப்பட்டது என்று சொல்லி கவனிக்கும்போது, விசேஷமாக ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்களுக்காக எழுதின ஒரு தீர்க்க தரிசனம். இது அப்படியே நமக்கும் பொருந்தும். நம்ம ஏற்கனவே நிழல் பொருள் பார்த்துருக்கோம், எச்சரிப்பின் பாடங்கள் பார்த்துருக்கோம். எச்சரிப்பிலே நிறைய கோணம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதில் ஒரு கோணம் தான் இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த ஒரு பாடம், ஒரு ஜென்ரல் சப்ஜெக்ட் தான். பட் இருந்தால் கூட கடைசி காலத்தில் வாழக்கூடிய நமக்கு இது ரொம்ப ஒரு எச்சரிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த பாடத்தை நாம் இப்போ பார்க்குறோம். சரியா. ஓகே, இப்போ விசேஷமாக அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம்னா நமக்கே நல்லா தெரியும். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு முறை நடந்திருக்காங்கல்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்திருக்காங்க இல்லையா. எங்கே நடந்தாங்க நம்ம பார்த்துருக்கோம். எகிப்திலிருந்து கானான் தேசம் நடந்தாங்க. சரி, நடந்தவர்கள் சீராக நடந்தாங்களா அப்படின்னு பாருங்க. சீராக நடந்தாங்களா? ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்து ஆயிரக்கணக்கான பேர் தண்டனை, மரணம் கூட அதில் வந்திருக்கு. இடறி விழுந்தாங்க. காரணம் என்ன தெரியுங்களா, இவர்கள் போன வழியில் நிறைய கற்கள் இருந்திருக்கு, இடறுதலின் கல். ஸோ அந்த கற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களை ஒவ்வொரு முறையும் இடறி பண்ண வச்சதுனால இவர்களுடைய பிரயாணம் தேவன் சைடில் பர்ஃபெக்டாக இருந்தது. அவர்களுக்கு தேவையான உணவு மற்ற வசதி எல்லாமே தேவன் கரெக்டாக பண்ணார். ஆனால் இவர்கள் தேவனுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக பண்ணாங்களேன்னு பாருங்கள்.
கீழ்ப்படிதல், அந்த கற்பனையை ஏற்றுக்கொள்வது, அருமையான ஒரு ஒற்றுமையுள்ள ஒரு வாழ்க்கை, பயபக்தி எதுவுமே இல்லை இல்லையா? முரட்டாட்டம் பண்ணி பயங்கரமான, நம்ம படிச்சிருக்கிறோம் யாத்திராகமம் புஸ்தகத்துல எல்லாம் அவர்கள் பண்ணின கொடுமைகள் எல்லாம் இல்லையா? காரணம் என்ன? இவர்கள் போன பாதை ஒன்று இருக்கு பாருங்க. அந்த பாதை அது சீர்படுத்தப்படலை, அதில் உள்ள கற்கள் பொறுக்கி போடப்படலை, அதே சமயத்தில் அது உயர்த்தப்படவில்லை. அதனால் இவர்களுக்கு நேராக என்ன இருக்குங்கிறது சரியாக கவனிக்க முடியல. கற்கள் நிறைய இருந்ததுனால அதை அவர்கள் என்ன பண்ணாங்க, இடறி விழுந்துட்டே இருந்தாங்க இல்லையா? ஸோ இதையத்தான் இப்போ ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். இப்போது அவர்கள் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய வனாந்தர பிரயாணத்தில் இடறி விழுந்தார்கள். அதுக்கப்புறம் கானானில் தேசத்துலேயும் போய் இடறி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தேவனுடைய கைடன்ஸ் அவங்களுக்கு எப்பப்போல்லாம் கிடைக்குதோ ஒவ்வொரு முறையும் இடறி விழுந்துட்டே தான் இருந்தாங்க இல்லையா? காரணம், அவர்கள் சென்ற பாதை, அவர்கள் உட்கார்ந்த இடம், அவர்கள் நின்ற இடம், எல்லா இடத்துலையுமே இவர்களை இடறப் பண்ணுவதற்கென்றே சில கற்கள் இருந்தது. தடுக்கி 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 விழுந்துட்டே இருந்தாங்க. அதனால தான் ஒருவேளை ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ நம்ம இதே பாடத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம இடறி இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு முன்னாடியும் சில கற்கள் இருக்கா? இப்போ நம்ம கூட பாருங்கள், எகிப்திலிருந்து பரமகானான் தேசம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அழைப்பை உறுதி செய்வதற்கு இப்போவும் நம்ம ஒரு வனாந்தர பிரயாணத்தில் போயிட்டுருக்கோம். அப்போ இங்கே நமக்கு தடை கற்கள் இருக்கா இல்லையா? இருக்குது. இங்கேயும் நம்முடைய பாதை செவ்வாய்ப்படப்படணும். அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கேட் இருக்கணும், அதுக்குள்ளே தான் போகணும். அது நமக்கு தெரியும். நமக்கு என்ட்ரன்ஸ் கேட்டே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வழி, நானே வழி. அதுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் நம்முடைய பாதையில் பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய பெரிய காட்டாறுகள் இருக்குது இல்லையா? திமிங்கிலங்கள் இருக்குது, அடர்ந்த வனம் இருக்குது, அப்புறம் கொடிய மிருகங்கள் எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய ஒரு இது தனியாக இன்னொரு சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு அந்த நடப்பதற்கு இப்போ என்ன பிரச்சனைனா, நம்முடைய பாதை கரெக்டாக இருக்கணும், அந்த பாதை அவர்களுக்கு செவ்வையாக இருக்கணும். அதனால தான் அவங்களுக்கு அங்கே செவ்வையை தேவன் கொடுத்தாரு. ஆனால் அவர்கள் நிறைய கற்கள் இடறி போனாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் அப்படி இல்லை. ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம அந்த அழைப்பை உறுதி பண்ணுறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த நடைப்பயணம் மேற்கொள்ளும் போது நாம் இடறி விழுந்து விடக்கூடாது. சரி, அப்போ நாம் இடறி விழுந்து விடக்கூடாதுன்னா எப்படி? இடறி விழக்கூடாதுன்னா என்ன கல் இருக்குன்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? முன்னாடி ஒரு கல் இருந்துன்னா பார்த்தா தானே நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ அது என்ன கல்லுன்னே தெரியாமல் இருந்தால் இடறி தானே விழுவோம். கல் இருக்குதுன்னே தெரியாமல் இருந்தால், சில நேரத்தில் கல் முன்னாடி இருக்கும், கண்ணு நல்லா தெரியும், ஆனால் அப்படியே போய் அடித்து கீழே விழுவோம் சில நேரத்தில். அந்த மாதிரி கூட இருக்குது இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எந்த வகையிலையும் நம்முடைய பாதையில் இடறி போகக்கூடாது. அப்போ அந்த கற்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா, நம்ம பழைய ஏற்பாட்டுக்கான சரித்திரத்துக்குள்ளே போனீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வனாந்தர பிரயாணத்தில் அவர்கள் எந்தெந்த கல்லில் தடுக்கி விழுந்தார்கள் என்று தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, அதுவே நமக்கு ஒரு எச்சரிப்பின் கல்லாகவும் இருக்கும். அதாவது ரொம்ப நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவங்க சில தவறுகள் பண்ணி அந்த தவறுகளின் நிமித்தம் அல்லது அவர்களுக்கு சில தவறுகள் உள்ளே வந்துருச்சு, அது அவர்களுக்கு தடுக்கலின் கல்லாக போச்சு. அதனால் தடுக்கி விழுந்தாங்க, சீராக நடக்க முடியல இல்லையா? அவர்களுக்கே ஒரு எச்சரிப்பு தேவன் கொடுக்குறார். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். வழியை உயர்த்தி உயர்த்தி, எத்தனை தடவை? 2 தடவை பாருங்கள். வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி இடறல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் என்னப்படும் அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ முதல்ல அந்த பாதையை உயரணும், அதே சமயத்தில் நிறைய இடரல் வழியில் இருக்குது, அதையெல்லாம் எடுத்து போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? அந்த வழி நல்ல முறையில் நடந்து போகிறதுக்கான ஒரு ஏதுவாக இருக்கும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரருடைய கற்களை பொறுக்கி போடுங்கள். இப்போ நாமும் ஒரு வழிப்பிரயாணத்தில் இருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வழிப்பிரயாணத்தில் சில இடறுதலின் கல் இருந்துச்சு, அது தடுத்தது, அதில் விழுந்தார்கள்.
அப்போ எதில் அவங்க விழுந்தாங்கன்னு தெரிஞ்சிட்டோம்னாலே நாம் அதிலே விழாதபடிக்கு நம்மை காத்து கொண்டு சீராக நடக்கலாம். சரிங்களா? அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பழைய ஏற்பாட்டுக்கு போய், அதாவது இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் ஜென்ரல் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஆனால் இப்போ நம்ம இந்த கோணத்தில் இந்த பாடத்தை பார்க்கும்போது அது நமக்கு கொஞ்சம் எச்சரிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழி நடந்து கொண்டு போகும்போது அவர்களை இடறி விழச் செய்த கற்கள், பொறுக்கி போட வேண்டிய கற்கள், அதில் முதல் கல் என்ன தெரியுங்களா? அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏதோ கல் இடறிச்சுன்னு இல்லை, அவங்களுடைய கேரக்டர் அவர்களை இடறி விழச் செய்தது. அதுதான் அந்த கல். அவங்க புத்தி இல்லையா, அதுதான் அவங்களுக்கு இடறி விழச் செய்தது. அப்போ அதை கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்டடி பண்ணலாம். கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணோம்னா ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் தேவன் கொடுக்குறார். அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் பார்த்தோம்னாலே போதும். நம்ம இந்த கோணத்தில் இந்த பாடத்தில் நம்முடைய வழி சீராக அமைவதற்கு நமக்கு கொஞ்சம் ஒரு எச்சரிப்பு நமக்கு கிடைக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் முதல் கல், அதாவது முதல் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை அவங்க கீழே விழுந்தது எதுலன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்களுடைய கழுத்தை தேவனுக்கு கொடுக்கவே இல்லை. கழுத்தை கொடுக்குறது என்ன தெரியுங்களா? அப்படியே வணங்குறது. தேவனுக்கு முன்பாக நம்முடைய அதாவது முற்பிதாக்கள் எல்லாம் எப்படி இவங்க மண்டிட்டு வணங்கியிருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் கவனித்து பார்க்குறோம் இல்லையா? ஒரு தூதர் அவரார் அப்படியே ஆபிரகாம் போய் அப்படியே என்ன செய்கிறார்? வணங்குறார். வணங்குறதுன்னா என்ன அர்த்தம்? மேன்மைப்படுத்துறது, அவ்வளோதான். ஸோ முதல்ல தங்களை அழைத்த தேவன் யார், அவருடைய பராக்கிரமம் என்ன என்று ஒரு சில அடையாளங்களின் மூலம், அற்புதங்களின் மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், எகிப்தினுடைய கொடுமையான பாரம்பரியத்தில் அவங்க வளர்ந்ததுனால பாருங்கள், உண்மையான தேவன் கூப்பிட்ட உடனே அவரை வணங்க வேணுங்கிற எண்ணம் இல்லாமல் போச்சு. அதனால தான் அவங்களுக்கு என்ன வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஜென்ரல் டைட்டில் தான் இல்லையா? அங்கே தேவனே மோசையை நோக்கி சொல்கிறார், யாத்திராகமம் 32:9, இந்த ஜனங்களை நான் பார்க்குறேன், இவங்க இப்படி இருக்காங்களே, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அதே பாருங்கள், உபாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூட, கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கொடார் என்பதை நீ அறிய கடவாய், நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். அப்போது இதில் அதிகமாக வணங்கா கழுத்துள்ள அப்படிங்கிற ஒரு நிலைமையில் யார் இருந்ததுன்னா, எகிப்திலிருந்து வெளியே வர்றாங்க பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க தாங்க அவ்வளோ மோசமாக இருந்திருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? மோசே போய் மேலே கட்டளையை வாங்கிட்டு வரும்போது இந்த ஜனங்களெல்லாம் அதுக்குள்ளே ஆரோனை டார்ச்சர் பண்ணி அந்த ஒரு பொன் கன்று குட்டியை செஞ்சு வணங்கிட்டு இருக்காங்க. அப்போ மோசே கேட்குறாரு, கடவுளுடைய பட்சத்தில் யாருமே இல்லையா, தேவனுடைய பட்சத்தில் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே யார் படிச்சிருக்கோம்? லேவி கோத்திரம் இல்லையா? லேவி கோத்திரம் எப்படி தேவன் பிரிக்கிறார்னா பாருங்கள், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் மோசே சொல்கிறார். அப்பொழுது லேவியின் புத்திரர் வெளியே வர்றாங்க. சரிங்களா? வெளியே வந்தோன்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். யாத்ரா 32:27, அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையில் கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறார். டாஸ்க், பயங்கரமான வேலை. இப்போ உண்மையான தேவனை வணங்காதவங்க யாருன்னா, உன் சகோதரன், உன் சிநேகிதன், உன் கூட இருக்கிற அயலான். தயவு தாட்சியம் பார்க்காம வெட்டுனார். அன்றைய தினத்தில் மாத்திரம் 3000 பேர் விழுந்திருக்காங்க. அப்படின்னா தேவனா சுற்றத்தாரா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வரும்போது லேவி கோத்திரம் மட்டும் தனியாக பிரிஞ்சிருக்காங்க பாருங்க. அப்போ அது வரைக்கும் அவங்க எதில் இருந்திருக்காங்க? 12 கோத்திரத்தோடு தான் மீங்களாக இருந்திருக்காங்க. அதனால தான் தேவன் அவர்களை
ஆசாரிய ஊழியத்திற்காக லேவி கோத்திரத்தை தனியாக பிரிச்சுட்டார். அதுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே தான். தேவனுடைய ஒரு ஆசாரிய ஊழியம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் பூமியில் வரணும்னா அவன் முதல்ல தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறவனா, மேன்மைப்படுத்துகிறவனா, அவர் சொல்கிறத முதன்மையாக கேட்குறவனா இருக்கணும். அவன் தான் லேவியன், அவன் தான் ஆசாரியன், அவன் தான் ஊழியக்காரன். தேவனுக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுக்குறவங்களா இருக்கணும். இப்படி பிரித்தார். சரியா? இதுக்கு ஒரு இன்னர் ஆதாரம் கூட இருக்குது. எப்படின்னா பாருங்கள், இந்த லேவி கோத்திரத்தில் வந்து ஏற்கனவே மோசே ஆர்வம் நல்லா, இவர்களெல்லாம் ஏதோ ஒரு பேஸ் போட்டிருக்கணும் தங்களுடைய வம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அவங்க கூடவே இருந்திருப்பாங்க இல்லையா. இவங்கெல்லாம் வந்து வனாந்தரத்தில் வரும்போது கோத்திரத்தின் வழியில் தானே வர்றாங்க. அப்போ அவங்க கூடவே இருக்கும்போது தேவன் சொன்ன சில காரியங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், தேவனுடைய அன்பு என்னங்கிறத சொல்லியிருக்கணும் இல்லையா. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடந்திருக்க வேணும். அதன் நிமித்தம் தேவன் லேவி கோத்திரத்தை தனியாக அங்கே பிரிக்கிறார். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, லேவி கோத்திரம் தேவனை வணங்குவதற்கு இந்த பக்கம் வந்துட்டாங்க. மற்ற எல்லா ஜனங்களுமே வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக ஆனாங்களா. அந்த லேவி கோத்திரத்துக்கு கூட நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க, அது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. இப்போ முதல் இடறுதலின் கல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னென்னா, அவங்க வந்து தேவனை வணங்குற ஒரு மைண்டே இல்லைங்க அவங்ககிட்ட. விக்கிரகத்துக்கு கொடுக்குற மரியாதையை கூட உண்மையான தேவனுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் போச்சு. அந்த சிந்தையே அவர்களை தேவனுடைய வழியில் நடப்பதற்கு இல்லாமல் இடறச் செய்தது. சரிங்களா? ஆனால் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது உலகமே தேவனை வணங்குமா. நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 22:28 வசனம் பாருங்கள். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். ராஜ்யம் கர்த்தருடையதாக இருக்கும்போது அவர் ஜாதிகளை ஆளுவாராம். அப்போ வாசிக்கலாம். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள், புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். புழுதியில் இறங்க எல்லாம் மண்ணோட மண்ணா போறாங்க பாருங்க. அவர்கள் எல்லாருமே பிதாவாகிய தேவனை வணங்குவார்கள் இல்லையா. அவர்களா பாருங்க, 2ஆம் உலகம் முடிவு வரை சத்தியத்திற்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லாத ஜனங்கள். ஆனால் இஸ்ரேல் ஜனங்க அப்படி இல்லை. ரைட் ஃப்ரம் த பிகினிங், 2ஆம் உலகம் ஆரம்பிக்கும் பொழுதே தேவன் ஆபிரகாமின் நிமித்தம் தெரிந்து கொண்ட ஜனங்கள் பாருங்க. அப்போ அவங்க ஆபிரகாமுக்கு எவ்வளோ பயபக்தி இருந்ததோ, ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் எவ்வளோ பயபக்தி இருந்ததோ, அந்த பயபக்தி இருந்திருக்கணும் இல்லையா. யாருக்கு? அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்திருக்கணும். ஆனால் பாருங்கள், எகிப்தோடு அவங்க ரொம்ப மிங்கிலானதுனாலே உண்மையான தேவனுடைய மதிப்பு தெரியல, அதனால் வணங்கலை. வணங்கா கழுத்துள்ள ஜனம். சரி, ஃபஸ்ட்டு முதல் இடர்களுக்கெல்லாம் அதுதான். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வணங்குற கழுத்துள்ள ஜனமா, வணங்கா கழுத்துள்ள ஜனமா, கொஞ்சம் டிசைட் பண்ணலாமா? இப்போது அவர்கள் எப்படி வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு சொல்கிறோம்? தேவனை அவங்க பார்த்ததில்லை. மோசே மட்டும்தான் அவங்களுக்கு லீடராக தெரியும். ஆனால் ஒன்று தெரியுது, தேவன் மோசே மூலமாக இத்தனை காரியங்கள் செய்கிறார். அப்போ தேவன் ஒரு கட்டளை மோசே மூலமாக கொடுக்குறார். நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் யாத்திராகமம் 19:5 படிச்சிருக்கோம் இல்லையா. நான் சொல்வதை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை நீ கை கொண்டால் நீ தான் எனக்கு சொந்த சம்பத்து, பூமியெல்லாம் என்னோடது, நீ எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜாதி அப்படின்னார். ஸோ தேவன் இதை சொல்கிறார் மோசே மூலமாக. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க? அதே யாத்திராகமம் 19:8 கர்த்தர் சொன்னதையெல்லாம் செய்வோம் என்றார்கள் வசனம் இருக்கு. ஆனால் என்ன பண்ணலைங்க? செய்கிறேன்னு சொன்னாங்க, செய்யலை. சரி, இப்போ நம்ம யோசனை பண்ணலாம். இப்போ தேவன் ஒரு 100 கற்பனை கொடுக்குறாருன்னு வச்சுங்க, அதில் எத்தனை கற்பனை நாம் கை கொள்ள வேணும்? இதை குறித்து ஒரு சபையில் சப்ஜெக்ட் எடுக்கும்போது கூட நம்ம சகோதரர்களெல்லாம் ஒருத்தர் திடீர்னு 50ன்னார், அப்புறம் ஒருத்தர் 60ன்னார். யோசனை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கே வந்து சில நேரத்தில் நம்ம தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையான்னு தெரியலையா.
வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அவங்க மட்டும் இல்லை, நம்மளும் சேர்ந்து தான் இல்லையா? அப்போது ஒரு 100 கற்பனை இருக்குது அப்படின்னா எத்தனை கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படியணும்? 100க்கும் கீழ்ப்படியணும். யார் அதை சொல்லுகிறார்களோ, யார் அதை செயல்படுத்தி காட்டுகிறவர்களோ வணங்கும் கழுத்துள்ள ஜனங்கள். அவங்கள எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? தேவன் பார்த்ததில்லை, அவருடைய குமாரன் பார்த்ததில்லை, அவருக்கு சார்பாக பாருங்க இந்த பைபிள் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, பிரம்மாண்டமான படைப்பு. நீங்கள் கட்டுற ஆலயம் என்னுடைய பார்வையில் ஒன்றுமே இல்லை. நான் இங்கே வந்து தங்க முடியுமா? வானளாவிய இந்த அண்ட சராசரமே என்னோடது. என் பிரசன்னத்துக்கு ஆப்போசிட்டாக வேறு எதுவுமே இருக்காது. தேவன் சொல்கிற விஷயம். அப்போ நீங்கள் கட்டுற ஆலயம் நான் தங்க முடியுமா? அவ்வளோ பிரமாண்டமான ஒரு கடவுள். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்தது அப்படின்னா எல்லாம் என்னோடது. ஆனால் கவனிங்க, ஆவியிலே பாருங்க, தான் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். வசனம் இருக்கும். வசனத்துக்கே ஒருத்தன் நடுங்கிறான்னா வசனத்தை கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி நடுங்குவான்? இயேசு கிறிஸ்துவை கொடுத்த தேவனுக்கு அவன் எப்படி நடுங்குவான்? அந்த நடுக்கத்துக்கு பேர் தாங்க தலைவணங்கிறது. அந்த நடுக்கம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லை. பயங்கரமான மேட்டுமையான எண்ணம், சிந்தனை. முதல் கல் அதுதான், வணங்கா கழுத்து. பாருங்க, இடறி விழுந்தாங்க. காரணம் ஒன்று தான், நாம் வணங்கக்கூடிய தேவனுடைய மேன்மை, அவருடைய பிரம்மாண்டம் தெரியல. ஆனாலும் அதை கண்கூட பார்த்தாங்க. செங்கடல் பிளக்குது. நம்ம ஊரில் எல்லாம் ஒரு 6 பழக்க வச்சிட்டோம்னா நம்மளையெல்லாம் எப்படி பார்ப்பாங்க ஜனங்கள்லாம்? தேவன் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார் அவங்க மத்தியில். ஆனால் பாருங்க, அந்த கல் இடறி விழிச்சிட்டு வணங்கா கழுத்து. வணங்குகிற கழுத்து எதை குறிக்கும்னா தேவனுடைய வசனங்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிற வாழ்க்கை. கற்பனைகளை கேட்டோன்னே அதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். சும்மா வாயில் சொல்லிவிட்டு அப்படியே இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல். இதுதாங்க முதல் கல். ஓகே, 2வது கல் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னவா இருக்கும்? இஸ்ரேல் ஜனங்களுக்கே உரிய சில மோசமான குணலட்சணங்கள். அது நமக்கு நல்லாவே தெரியும். இதில் கவனிச்சின்னா முதல் அந்த கல்லையே அவங்க விக்கிரக ஆராதனையில் எவ்வளோ நாட்டம் உள்ளவர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ அதில் வந்துடும், அந்த விக்கிரக ஆராதனையும் அதிலே வந்துடும். 2வது, இவருடைய அந்த இடறி வச்ச ஒரு கேரக்டர் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, எதுக்கெடுத்தாலும் கலகம் பண்ணுறது, எதுக்கெடுத்தாலும் முறுமுறுக்கிறது, இந்த ஒரு காரியங்களை அதிகமாக செய்துட்டாங்க. எதுக்கெடுத்தாலும் இந்த நன்மை செஞ்சாலும் சரி இல்லையா? அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர், இது யோசனை பண்ணி பாருங்கள். தேவனுக்கு இது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் இந்த பூமியில் மனுஷனாக இருந்து மனுஷத்துக்குரிய எல்லா விதமான கவலைகள் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மோசேக்கும் ஆரோனுக்கும் அது எவ்வளோ வருத்தத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா அவங்களால டாலரேட் பண்ண முடியல. சில நேரத்தில் தேவன்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம் இல்லையா? அது காரணம் என்ன பாருங்க. என்ன ஆகும்? 14:2 வாசிக்கலாம். இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். பாருங்க, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து என்ன சொல்கிறாங்க? இந்த வனாந்தரத்தில் சாகரக்க எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க, நாங்கள் பேசாமல் எகிப்திலேயே இருந்திருப்போமே என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க இல்லையா? அதே சமயத்தில் அந்த கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வரும்போது 10 பேர் துர்ச்செய்தி சொல்கிறாங்க, 2 பேர் நற்செய்தி சொல்கிறாங்க. 10 பேர் சொன்ன துர்ச்செய்தியை நம்பி அவங்க என்ன பண்ணாங்க தெரியாது, எங்களுக்கு இனி மோசே லீடர் வேண்டாம், வேறொரு தலைவனை ஏற்படுத்திட்டு நாங்கள் எங்கே போகிறோம்? எகிப்துக்கு போகிறோன்னு சொல்லும்போது யோசுவாவும் காலேபும் தங்களுடைய வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு அந்த ஜனங்களிடத்தில் தேவனுக்கு விரோதமாக மட்டும் கலகம் பண்ணாதுங்க. அந்த ஜனங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நாம் தேவன் நம்மளை காப்பாற்றிடுவார். என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஜனங்கள்
முறுமுறுப்பதும் கலகம் உண்டாக்குவதும். இதைத்தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதோட முடிக்கல, அந்த கல்லில் இடறினாங்க, நீங்கள் அந்த கல்லில் இடறிடாதீங்க. அதுதான் அந்த வசனம். அதுபோல் நீங்களும் என்ன பண்ணாதீங்க, முறுமுறுக்காதீங்க. சரிங்களா? முறுமுறுக்காதீர்கள். இப்போது இஸ்ரேல் ஜனங்கள் ஏன் அந்த மாதிரி இவ்வளோ நன்மை பெற்றும் எகிப்தியே நினச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அது எதனால, என்ன காரணத்தினால அவர்கள் இந்த மாதிரி முறுமுறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது? அதுக்கு ஒரு ஆரிஜின் இருக்குது. அந்த ஆரிஜினை நம்ம ஏற்கனவே வசனங்களில் படிச்சிருக்கணும், வேறு சில சப்ஜெக்டிலூட நம்ம பார்த்துருக்கலாம். வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் பாருங்க. அவர்களோடே கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகளும் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. பாருங்க, யாத்திராகமம் 12:38 கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா, அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி, ஜனங்க மட்டும் போகல, மிகுதியான ஆடு மாடுகளும் முதலான மிருக ஜீவன்களும் என்ன ஆயிருக்குன்னா அங்கே போயிருக்கு. அப்படின்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்க போனாங்க அப்படிங்கிற சில காரியங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனால் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்களோட புறஜாதிகளும் நிறைய பேர் போயிருக்கிறாங்க இல்லையா? அப்போ அவங்க யாராக இருக்க வேணும்? கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா புறஜாதிகள் இவங்களோட போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது இதை குறித்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய சில கட்டுரைகள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திய பெண்களை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அல்லது இஸ்ரேல் ஜனங்களுடைய பெண்கள் எகிப்திய ஆண்களை கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி ஒரே ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ ஒரு ஆண் வந்து ஒரு எகிப்திய பொண்ணை கல்யாணம் பண்ணிடுச்சுன்னா அந்த பொண்ணு கூட வந்து ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ என்ன ஆகிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் இப்போது நிறைய பேர் அந்த மாதிரி புறஜாதிகள் இஸ்ரேல் ஜனங்களோட கலந்து அவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா போயிட்டாங்க. சரி, பிரச்சனை முதல் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா இவங்க தான். பாருங்கள், வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள். முதல்ல இந்த இச்சை உள்ளவர்கள் யார் முதல்ல இச்சை வந்ததுன்னா அந்த அந்நிய ஜனங்களுக்கு தான். அப்போ இஸ்ரேல் புத்திரன் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார்? அதுக்கப்புறம் அடுத்த வசனம் பாருங்கள், எப்படியெல்லாம் புலம்புறாங்க. நாங்கள் எகிப்திலே கரையும் இல்லாமல் சாப்பிட்ட பச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம் இல்லையா? அப்போது எகிப்தில் நாங்கள் எவ்வளோ பொருளெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருந்தோம், இங்கே வெறும் மண்ணாவை மட்டும் கொடுக்குறார் இல்லையா? நம்ம சொல்கிற மாதிரி என்ன எத்தனை உணவுப் பொருளுக்கு டெய்லி தோசையாக கொடுத்துட்டுருக்கிறீங்களே அந்த மாதிரி இல்லையா? அப்போது இப்படியெல்லாம் பண்ணிட்டார். அப்படிங்கிற போது இந்த புறஜாதிகளுடைய அந்த இச்சைகள் இப்போ யாருக்குள்ளே வந்தாச்சு? இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே வந்தாச்சுங்க. அதனால தான் கலகமும் முறுமுறுப்பும் இவங்க மத்தியில் இருந்தது. 2வது கல். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்க இப்போ நம்ம இந்த பிரயாணத்தில் போயிட்டுருக்கிறோம் இல்லையா? இப்போ நம்மக்கிட்ட புறஜாதிகள் கொஞ்சம் பேர் ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களால தாங்க பிரச்சனை வரும். யார் அந்த புறஜாதிகள்? எகிப்தில் கிளம்பும் போதே கூட சேர்ந்துட்டாங்க, வேறு வழி இல்லை இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு, வேறு வழி இல்லை அந்த மாதிரி. அப்போ இன்றைக்கும் அப்படித்தான் பாருங்கள். சில நேரத்தில் சகோதரர்கள் புறஜாதி சகோதரிகளை கல்யாணம் பண்ணியிருப்போம். புறஜாதின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மற்ற அதாவது சத்தியத்தில் இல்லாதவர்கள். நம்ம சத்தியம் என்ன சொல்லுது? சத்தியத்தில் இல்லாதவங்களாம் யார் தான்? புறஜாதி தான் இல்லையா? அதே மாதிரி சத்தியத்தில் இருக்கிற கணவன்மார்கள் சத்தியத்தில் இல்லாத மனைவிகளை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, மனைவிகள் சத்தியத்தில் இல்லாத கணவர்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, பெற்றோர்கள் சத்தியத்தில் இருப்பாங்க, பிள்ளைகள் உலகத்தோடு போயிருப்பாங்க, பிள்ளைகள் உலகத்தோடு இருப்பாங்க, பெற்றோர்கள் சத்தியத்துக்குள்ள, இந்த மாதிரி. அப்போது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், அந்த மாதிரி உலகத்தோட ஒட்டி இருக்கிறவர்களோட நம்ம ஒட்டிகிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? அந்த உலக இச்சை தான் நமக்குள்ளே வரும். சில நேரத்தில் நம்ம சொந்த பந்தங்களை அவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத சில சடங்காச்சார சம்பிரதாயங்களை எல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ அநேக சகோதரர்கள் என்ன பண்ணுறது? பிரதர், நாங்கள் ஃபெய்த்தில் தான் இருக்கோம், ஆனால் சூழ்நிலை இப்படி எங்களை மாற்றிருச்சு,
அதனால் நாங்கள் இதை செய்ய வேண்டியதாக போச்சு அப்படிம்பாங்க. கவனிக்கிறீங்களா? தேவன் மேலிருந்து பார்க்குறார். நம்முடைய விசுவாசம் எப்படி தெரியுமா நம்ம அறிக்கிடுறோம்? வாயில் இல்லை. தேவனுக்கு பிரியமானது இது, பிரியமில்லாத இது. தரம் பிரிக்குது வேதம். அப்போ பிரியமானதை செய்ய வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும், பிரியமில்லாததை செய்கிறதுக்கு வெறுப்புள்ளவர்களாக இருக்கணும். அந்த இடத்துல தாங்க நமக்கு ஒரு பெரிய போராட்டமே இருக்கு. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், அவங்க மற்ற ரிலீஜன் இருக்கிறாங்க, அப்பா இறந்துட்டாருங்க. அவர் அந்த சத்தியத்தில் ஞானஸ்தானம் எடுத்து அவரை மொட்டை அடிக்க சொல்லி அவன் ஊருக்காரர் எல்லாம் பயங்கரமாக சத்தம் போட்டு பயங்கரமாக சண்டைக்கு வராங்க. இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? யாருக்கும் தெரியாமல் பஸ் ஏறி ஊருக்கு வந்துட்டார். 10 நாள் ஊருக்கே போகல. வலை வீசி தேடுறாங்க. 2-3 நாட்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார், யாருடைய ஃபேவர் இல்லாமல். இல்லையா? பாருங்க, ஒரு சின்ன விஷயந்தான். இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் தேவனுக்கு பிடிக்காது, சாத்தான் கொண்டு வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய சகோதரர்கள், நம்முடைய சத்தியத்தில் இருக்கிற நிறைய சகோதரர்கள் இந்த உலகத்தினுடைய பாரம்பரியங்களை விட்டு வெளியே வந்து, ஆனால் பாரம்பரியங்களோடு ஒட்டி இருக்கிற தங்களுடைய உறவினர்களால், மனைவிகளால், கணவர்களால், பிள்ளைகளால், பெற்றோர்களால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. சரிங்களா? காரணம், இஸ்ரேல் ஜனங்களை 2வது இடர பண்ணுது. இதோட மிங்கிலானதுனால தான் அவர்களுடைய புத்தி நமக்கு வந்தது. அந்த புத்தி நிமித்தமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலகம், முறுமுறுக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும் பாருங்கள். பிலிப்பியர் 2:15, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே, நம்ம அங்கே நடுவில் தான் இருக்கோம். நம்ம எப்படி இருக்கணுமா? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி எப்படி இருக்கணும்? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அவங்கெல்லாம் எப்படி முறுமுறுத்தாங்க பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் கோணலும் மாறுபான சந்ததியில் அவங்களும் அதே மாதிரி தான் இருந்தாங்க, ஆனால் முறுமுறுத்துட்டாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னா முறுமுறுக்கக்கூடாது. எந்த கஷ்டம், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தேவனை குறை சொல்வதோ, கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறை சொல்வதோ, அவருடைய வசனங்களை குறை சொல்வதோ, அவருடைய ஊழியக்காரர்களை குறை சொல்வதோ, சொந்த சகோதரனையோ சகோதரியோ குறை சொல்வதோ, இதெல்லாம் தாங்க முறுமுறுப்பு. இப்படி இருந்துட்டு இருந்தோம்னா நடக்க முடியாது. உட்காந்துட்டு குறை சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். யோசனை பண்ணி பாருங்கள். இந்த குறை சொல்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்கள், முறுமுறுக்கிறவங்க, இவங்க எந்த நன்மையும் தேவனுக்கு பிரியமாக செய்ய மாட்டாங்க, சபைக்கும் பிரியமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுடைய குலத்தொழில் குறை சொல்வது தான், முறுமுறுக்கிறது தான். இதை தெளிவாக பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? நாம் அப்படி செய்யக்கூடாது. இல்லையா? முறுமுறுப்பு இல்லாமல் தான் எந்த ஒரு காரியத்திலையும் தேவனுக்கு சித்தம். இது தேவனுடைய சித்தம். ஒருவேளை நான் ஒரு துன்பப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது, அதுக்கு ஒரு 10 சகோதரர்கள் காரணமாக இருக்குதான்னு வச்சுங்களேன். இப்போ நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அந்த 10 சகோதரர்களுக்கு விரோதமாக நான் முறுமுறுக்கக்கூடாது. இது தேவனுடைய சித்தம், அவ்வளோதான். கோணலும் மாறுபாடுமான சந்ததி அவங்கெல்லாம், அதுக்கு நடுவில் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான பிள்ளையாக நம்ம இருக்கணும். ஸோ 2வது கல் நமக்கு முன்னாடி நிற்குதுங்க. சரியா? இடறி விழாமல் இப்போ என்ன செய்யணும்? 2வது கல்லை பொறுக்கி போடுங்கள். முதல் கல் என்ன? முதல் கல் வணங்கா கழுத்து, 19, அதை தூக்கி போடுங்க. இதெல்லாம் உங்களை இடறி பண்ணிகிட்டே இருக்கும். 2வது இந்த முறுமுறுப்பு, இந்த கல்லை தூக்கி போடுங்க. ஸோ இப்போ வனாந்தரத்தில் வந்துட்டாங்க. வனாந்தரத்தில் வந்ததுக்கப்புறம் அங்கேயே அவங்களுடைய யோசனை பண்ணி பாருங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் யோசுவா காலேபை தவிர ஒருத்தருமே கானான் தேசத்துக்குள்ளே போகல. எல்லாமே வனாந்தரத்தில் பிறந்தவங்க தான். சரி, இப்போ வனாந்தரத்தில் பிறந்தவர்கள் கற்பனை கட்டளைகளை ஒழுங்காக கை கொண்டு கானான் தேசத்தில் போய் நிம்மதியாக இருந்தாங்களா? அவர்களுக்கு கானான் தேசம் பிரித்து கொடுக்கப்பட்டது. ஆனால் தேவன் சொல்கிறபடி கேட்டாங்களான்னு சொல்லி கவனிக்கும்போது இதே மாதிரி இன்னொரு தப்பு பண்ணான் கானான் தேசத்தில். இப்போ நான் சொல்கிறது வனாந்தரத்தில் ஒரு வகையான தவறு, கானான் தேசத்தில் இன்னொரு வகையான தவறு. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி
உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி, பாருங்க, துரத்தணும், அவங்களோட காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் உப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். பாருங்க, அவங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டாம், அவங்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டாம், அவர்களுடைய சம்பந்தம் களமாயாக சம்பந்தம் வைக்காதீங்க. உன் குமாரத்திகளை அவள் குமாருக்கு கொடாமலும் உன் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. ஏன் அப்படி கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னார்? அதுக்கு விளக்கம் சொல்றார் பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர்களோட சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலகப் பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை சீக்கிரத்தில் அளிக்கும். பண்புக்குரிய சகோதர சகோதரி, தேவன் கிளியராக சொல்லிட்டார், உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்தவங்க, ஆனால் பயப்பட வேண்டாம், காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம், அவங்களோட சம்பந்தம் கலந்துடாதீங்க, இல்லையா? ரொம்ப கிளியராக சொன்னார். ஆனால் இவங்க என்ன பண்ணினாங்க பாருங்கள். யோசுவா 17:13 பாருங்கள். இஸ்ரேல் புத்திரர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களுக்கு பகுதி கட்டிகிறவர்களாக்கி கொண்டார்கள். கூட பிஸ்னஸ் ஒன்றா சேர்ந்துட்டான். தேவன் என்ன சொன்னார்? காம்ப்ரமைஸே ஆகாமல் அவங்கள துரத்துனார். அதே பாருங்கள், யோசுவாவில் 16:10 அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்தி விடவில்லை. புரியுதுங்களா? இந்நாள் வரைக்கும் அவங்களுக்கு சேவை செய்கிறாங்க. இதே எஸ்ரா தீர்க்கு தரிசனம் எழுது 9:1 பாருங்க, வாசிக்கலாம். இவைகள் செய்து முடிந்து பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெர்சியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோனியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. இந்த வசனம் ஏன் தெரியுங்களா படித்தோம்? தேவன் எந்த 7 ஜாதியார சொன்னாரோ அதை திருப்பி ரிப்பீட் பண்ணுறாருங்க எஸ்ரா. இந்த 7 ஜாதியார் இருக்காங்க, இவர்களுக்கு நீங்கள் கூட போய் அவங்களோட சம்பந்தம் கலக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? எப்படி என்றால் அவருடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண் கொண்டார்கள். பாருங்க, அப்போ தேவன் என்ன சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறது தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய வேலை. ஆனால் அதில் தான் அவங்க இடறி விழுந்து கொண்டே இருந்தாங்க, இல்லைங்களா? அப்போது இவங்க கானான் தேசத்திலேயே இடறி விழுந்துட்டாங்க பாருங்க, இல்லையா? அப்போது யார் கூட சேர வேண்டாம்னு சொல்கிறார்? இப்போ நம்ம எகிப்திலிருந்து வரும்போதே புறஜாதிகளோட வந்ததுனால வந்த பிரச்சனை அது. இப்போ கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு பிறகும் அவங்களோட சம்பந்தம் கலக்க வேண்டாம் அப்படின்னா கலக்கிறார். அதுதான் அவங்கள 3வது இடறி வச்ச கல். சரி, இது நமக்கு இது பொருந்துமா? இது அப்படியே நமக்கு எச்சரிப்பா யாக்கோபு எப்படி எழுதுகிற பாருங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? பாருங்க, அதனால தான் உங்களுக்கு தண்டனை வந்து. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு என்னவா இருக்கான்? பகையாக இருக்கான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை இப்போ பாருங்கள், நம்ம ஒரு தனி சபையாக வெளியே வந்துட்டோம், தனியாக தான் இருக்கும். வேறு எந்த சபைகளோட, அதாவது பெயர் சபைகளோட நமக்கு கூட்டு இல்லை, இல்லையா? தனியாக தான் இருக்கோம். அப்போ தனியாக வந்துட்டதுக்கு பிறகு நம்ம எந்த சூழ்நிலையும் அந்த பெயர் சபை ஜனங்களோடையோ பெயர் சபையோடையோ அல்ல அதை சேர்ந்த சொந்த பந்தங்களோடையோ நம்முடைய அந்த ஒரு உறவுகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக அந்த ஸ்நேகம், அது நிமித்தம் நிறைய உறவுகள் ஜாஸ்தி ஆகிடும். இன்னைக்கும் தயவு செய்து சத்தியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப தாழ்மையாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு சகோதர சகோதரர்கள் ரொம்ப தாழ்மையாக
உங்கள்கிட்ட கேட்குறது, இன்றைக்கி நிறையா படித்த ஆண்கள், அதாவது மாப்பிள்ளைகள் எப்படி தெரியுமா சத்தியத்தில் இருக்கிறவங்க பெண்களை எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, அதாவது ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும், சம்பளம் நிறைய வாங்கணும், அழகாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், இப்படி எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் சில பிள்ளைகள் கூட. நாங்கள் நிறைய இடங்களில் இந்த மாப்பிள்ளை பொண்ணுங்க வந்து அந்த கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது கர்ப்ப வேதனையாக இருக்கும். எப்படி தெரியுங்களா? அதாவது கொஞ்ச நாள் தான் அங்கே இருக்க போகிறோம். பொண்ணு சத்தியத்தில் இருக்கா, அல்லது பொண்ணு வீட்டுக்கார் மாப்பிள்ளை சத்தியத்தில் இருக்காரா, ஓகே பண்ணிக்கலாம். பண்ண முடியாதா? ஸ்டேட்டஸ் பார்த்து, படிப்பு பார்த்து எத்தனை கல்யாணம் நின்றுருக்கு தெரியுங்களா? இல்லை வேதனை. ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். எவ்வளோ கல்யாணங்கள் நின்றுருக்கு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் நிறைய பெண்களுக்கு, நம்ம பெண் குழந்தைகளுக்கு நம்முடைய சகோதரர்கள் கல்யாணம் பண்ணாமல் வேறு யாருங்க பண்ணுவா? யார் பண்ணுவா சொல்லுங்க? ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பெண்ணு கிடைக்கலங்கிறதுக்காக, அதாவது இவங்க விரும்புகிற மாதிரி கிடைக்கலங்கிறதுக்காக வெளி சபையில் போய் பெண் எடுக்கிறது, மாப்பிள்ளை விரும்பலைங்கிற காரணத்துக்காக. அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணாமல் தான் இருங்களேன், கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம். அப்படி எத்தனை சகோதரர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. சில சகோதரர்கள்லாம் கேள்விப்படுறோம், மேரேஜே வேண்டாங்க. தேவன் வந்து நமக்கு மேரேஜ் பண்ணுவது ஒரு ஆசீர்வாதம் சொன்னால் அதை நம்ம பண்ணலாம். அது இல்லைங்கிற ஒரு கொடுப்பனை தேவன் கொடுத்துட்டார்னா சந்தோஷமாக அதை ஏற்றுட்டு போயிடணும். பவுல் மாதிரி. இது எதுக்காக இவ்வளோ ஒரு வைராக்கியமாக சொல்கிறது தெரியுங்களா? அன்புக்குரிய சகோதரர், நான் நிறைய கஷ்டம் பெண்ணை பெற்ற சகோதரர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? தயவுசெய்து நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் சரி, சகோதரர்கள் தயவுசெய்து ஸ்டேட்டஸ் பார்க்காதீங்க, படிப்பு பார்க்காதீங்க. நம்முடைய பெண் குழந்தைகள், நம்முடைய ஃபேமிலி அவங்க. தயவுசெய்து சகோதரர்கள், மூத்தவங்க, சபையில் இருக்கிற மூத்த சகோதரர்களெல்லாம் இந்த மாதிரி மேரேஜ் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் என்ன பண்ணாதீங்க, டிமாண்ட் வைக்காதீங்க. தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ சீக்கிரம் அவர்கள் திருமணம் செய்ய முடியுமோ செஞ்சு அவங்க கடவுளுக்கு வேலை செய்யட்டும், இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. எப்படி தெரியுங்களா? புறஜாதிகளை கல்யாணம் பண்ணிட்டு போய் புறஜாதிகளோடையே போயிட்டாங்க. தேவன் அதனால தாங்க எச்சரிப்பு கொடுக்குறார். ஏன் உங்கள் பெண்களை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம்னு சொல்கிறேன். அவர்கள் தேவர்களுக்கு அவங்களை வழி நடத்திடுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் தெரியுமா? இதுக்கு சரியான உதாரணம் இருக்கார் பைபிளில். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தங்களுடைய தேவர்களுக்கென்று விக்கிரக தோப்புக்களை கட்டி வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஞானி போயிட்டாருங்க. யார் தெரியுமா? சொல்லுங்க. சாலமோன் பாருங்க, ஞானி. கடைசியில் என்ன பண்ணார்? தன்னுடைய பெண் ஜாதிகளை திருப்திப்படுத்துவதற்காக சுத்திலும் விக்கிரக தோப்புகளை கட்டி வச்சார். அன்புக்குரிய சகோதர சூழலை, இது ஒரு இடறுதலின் கல். கல்யாணம் ஆகாத ஒரு மாப்பிள்ளை, நான் சொல்கிறது நம்ம வேதமானவ சபை மாப்பிள்ளை, ஒரு கல்யாணமாகாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஒரு வாழ்க்கை கொடுத்தா அது 100 பேருக்கு சத்தியம் சொல்கிற மாதிரி. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் எல்லா இடத்துலையுமே சத்தியம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தேவன் அப்படி கொடுக்கறதில்லை. இருக்கிற இடத்துலையே ஒரு நன்மை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்ணிக்கணும்? அந்த நன்மையை செய்யணும். தயவுசெய்து நீங்கள் எல்லாம் புரிஞ்சுங்க. பல வருடங்களுக்கு முன்பாகலாம் யூத் கன்வென்ஷன் நடத்தும் போது இளைஞர் சகோதரர்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு தெளிவு, சில பேர்த்துக்கிட்ட உறுதிமொழியை வாங்கணும். நான் வந்து பேப்டிசம் எடுத்ததுக்கு பிறகு ஒரு சத்தியத்தில் ஞானஸ்தானம் எடுத்த பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணுவேன். சில சகோதரர்கள் உறுதி சொல்லி திருமணம் பண்ணியிருக்காங்க. கவனிக்கலாம். மற்றவர்களோட கலந்துடக்கூடாது. அது 3வது கல்லாயிடும். சரியா? அடுத்தது, இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே வந்தாச்சு. நியாயாதிபதியுடைய காலம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அங்கேயாவது வந்து கரெக்டாக இருந்தாங்களா, நடந்தார்களா என்று சொல்லி பார்க்கும்போது அங்கேயும் ஒரு இடறுதலின் கல் அவங்களுக்குள்ள இருந்தது. விழுந்தாங்க கீழே. நமக்கு பல முறை நியாயாதிபதிகள் சப்ஜெக்ட் எடுக்கும்போது அல்லது 2ஆம் உலக சப்ஜெக்ட் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க.
நியாயாதிபதிகளின் காலம் எப்படி இருந்தது? வாசிக்கலாம் பாருங்க. நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்நாட்களிலே இஸ்ரேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். எப்படி இருந்திருக்கான்? ராஜா இல்லை, அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அதாவது நினைச்சபடி வாழ்ந்திருக்கிறாங்க, நினைச்சபடி வீழ்ந்திருக்கிறாங்க. ஒரு சில வசனங்கள் படிச்சீங்கன்னா பாருங்க. பென்யமீன் புத்திரர்கள் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரேலிலே 22,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். பென்யமீன் கோத்திரத்தாரும் கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து இஸ்ரேல் புத்திரர்கள் பட்டயம் உருவுகிற 11,000 பேரை தரையில் பாருங்க அடிச்சு உழுகிறாங்க. எல்லாரும் ஆயிரக்கணக்கான பேர் அடிச்சு செத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்கள கைடு பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அண்ட சராசரத்தையும் படைத்த மகா பரிசுத்தமுள்ள கடவுளுக்கு பிள்ளைகள் என்று அழைக்கக்கூடிய ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டு எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. பரிசுத்தம் இல்லை, பக்தி இல்லை, இல்லையா, ஒற்றுமை இல்லை, ஒருத்தர் அடிச்சுட்டு செத்துட்டே இருந்திருக்காங்க. தான் அவனவன் தன் தன் பார்வைக்கு. இதுதாங்க அவங்க கானான் தேசத்துக்குள்ளேயே 2வது முறை இடற பண்ணின கல். சுய சிந்தனை, சுயநலம் சொல்லலாம். என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. நான் என்ன நினைக்கிறோம் அதான் செய்கிறேன், எனக்கு பிடிச்சதுன்னா நான் செய்வேன், இல்லையா, நான் சொல்கிறது தான் கரெக்டு. அந்த மாதிரி சிந்தனையே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? சுய சிந்தனை வரும்போது ஒரு மனிதன் இடரில் விழுவான். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எது எளிது அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அந்த சத்தியம் கேட்டவர்களாக இருந்தால் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். எது எளிது? ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க ஆண்டவர்கிட்ட. தூக்கிட்டு வந்தோடனே அவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்வார். உடனே அவங்க எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க, ஜனங்கள் எல்லாம். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவர் யார்? இப்போ நார்மலாக பாருங்கள், இயேசு கிறிஸ்துக்கிட்ட யாராவது படுத்துட்டு இருந்தாங்கன்னா அவர் என்ன சொல்லணும்? படுக்கை எடுத்துக்கொண்டு நடா, அப்படி தானே சொல்லணும். ஆனால் அதுக்கு பதிலாக உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். அப்போது அந்த ஜனங்களெல்லாம் கோவப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறார். அதாவது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது அப்படின்னு கேட்பார். அப்புறம் சொல்லிவிட்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, அதுக்கு சப்ஜெக்ட் நமக்கு தெரியும், படிச்சுடுவோம். அதில் அந்த திமிர்வாதக்காரன் இருக்கான் பாருங்கள். அவன் யாருன்னா அவன் திருச்சபை மக்கள், இப்போ இருக்கக்கூடிய திருச்சபை மக்களை அது குறிக்குது. நல்லா நடந்துட்டு இருந்திருக்கான். சில பேர் சபையில் பாருங்கள், ஒரு அந்த திமிர்வாதக்காரன் வந்து அது நமக்கு தெரியும் இல்லையா, நல்லா நடந்துட்டு இருந்திருப்பாங்க, அப்புறம் நடக்க முடியாமல் போயிருக்கும். அதுதான் திமிர்வாதம். அதனால தான் ஜோவியில் சொல்கிறது உண்டு. அப்போ அந்த திமிர்வாதம் அவனுக்கு எதில் வந்துச்சுன்னா திமிரில் வந்து தான், இல்லையா, திமிரில் வந்த வாதம். நிறைய பேர் நல்லா நடந்துட்டு இருப்போம் சத்தியத்தில், அப்புறம் ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதோ ஒன்று பண்ணிடுவோம், உடனே நம்மளால் நடக்க முடியாமல் போயிடும். கவனிக்கிறீங்களா? அப்போது 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க சபைக்கு. அப்போ கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாராம்? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்ல, உன் பாவங்களை மன்னிக்கிறேங்கிறார். அப்போது திருச்சபை மக்கள் சில நேரத்தில் நடந்துட்டுருப்போம், சில நேரத்தில் நடக்க முடியாமல் போயிடுக்கும். தேவன் வந்து கிறிஸ்துவின் மூலமாக மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கார். அதை சொல்கிறதா அந்த சப்ஜெக்டு. எந்திரிச்சு நடா அப்படி சொல்ல, உன் பாவங்களை நான் மன்னிச்சேன். பாவங்களை மன்னிச்சிட்டாலே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடலாம், இல்லையா? அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அதில் அந்த மனுஷன் எதனால் அவனால் நடக்க முடியலங்கிறதுக்கு யோபு சப்ஜெக்ட், யோபுனுடைய புஸ்தகத்தில் ஒரு விளக்கம் இருக்குது. பாருங்கள், யோபு 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிழ்ந்து போம். பாருங்க, இப்போ நல்லா கவனிக்கலாம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைஞ்சிருங்கிறார். ஆக்சுவலாக துன்மார்க்கன் கையில் விளக்கு இருக்குமா? துன்மார்க்கனா தவறாக போகிறவங்க கையில் விளக்குன்னா தெரியுமில்லையா? வசனம் இருக்குமானா இருக்காது. ஆனால் இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? அவன் ஏற்கனவே சன்மார்க்கமாக இருந்திருக்கிறான், அவன் கையில் விளக்கு இருந்திருக்கு. இப்போ அவன் துன்மார்க்கமாக போயிட்டான், இப்போ அந்த விளக்கு அணைஞ்சிருச்சு. அவன் அடுப்பின் நெருப்பும் அணைந்து போகும், அவன் கூடாரத்தின் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போகும். கவனிங்க, ஒரு உண்மையான சத்தியத்தில் நடந்து கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளை துன்மார்க்கமாக போயிட்டான்னா அவன் ஃபர்தராக சத்தியம் சொல்ல முடியாது, சத்தியத்தில் நடக்க முடியாது. அவன் அடுப்பின் நெருப்பும் அப்படின்னா ஆவியிலே அனலாக இருக்க முடியாது. ஏன் அவன் விழுந்தான்?
அடுத்த வசனம் பாருங்க. அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போகும். அவனால் நடக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவன் ஆலோசனை அவனை விழப் பண்ணும். கவனிக்கிறீங்களா? அவன் ஆலோசனை. அப்போ அவன் நினைக்கிறபடி அவன் நடந்திருக்கான், அதனால தான் விழுந்திருக்கான். புரியுதுங்களா? அப்போ நியாயாதிபதிகளின் காலத்தில் இடறச் செய்த கல் என்ன? சுய எண்ணம், சுய சிந்தை இருக்கக்கூடாது. தேவனுக்கு விருப்பமான வாழ்க்கை தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். சுய சிந்தனையில் போயிட்டோம், நம்முடைய ஆலோசனை இப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோம், முடிஞ்சது, அவ்வளோதான். அவனை விழப்பண்ணும். அவன் ஆலோசனைக்கு பேர் தாங்க அந்த கல். இப்போ என்ன சொல்கிறார்? இந்த கல்லை பொறுக்கி போடுங்கள், சீராக நடப்பீங்க. நல்லா புரிஞ்சுங்களா? அப்போ இது வரைக்கும் எத்தனை கல்? 4 கல் பார்த்துருக்குறோம். என்னென்ன கல்? 1 வணங்கா கழுத்து, 2வது முறுமுறுப்பு, அப்புறம் 3வது இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதிகளோட அந்த சேரக்கூடிய ஒரு தன்மை, 4வது பார்த்திங்கன்னா அவனுடைய ஆலோசனை. சரி, இதெல்லாம் ஒரு கோணம். அடுத்தது பாருங்கள், நியாயாதிபதிகள் காலம் முடிஞ்சோன்னா ராஜாக்களுடைய காலம் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க கேட்குறாங்க, சாமியல் தீர்க்கதரிசிக்கிட்ட, எங்களுக்கு ராஜா வேணும். தேவன் என்ன சொன்னார்? இது வரைக்கும் நான் தான் ராஜாவாக இருந்தேன், இப்போ என்னை தள்ளிட்டு ஒரு ராஜா கேட்குறீங்க, நான் தரேன்னு சொல்லி தான் சவுல், தாவீது, சாலமோன் 3 ராஜாக்களையும் கொடுத்தாருங்க. இப்போ தேவன் நினச்சிருந்தா ராஜாக்களெல்லாம் கொடுக்க முடியாது, அடுத்து உங்களுக்கு தீர்க்கதரிசிகள் தான் அனுப்ப போகிறேன், அவங்க சொல்கிறபடி கேளுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் தேவன் ராஜாக்களை கொடுக்குறாரு என்று நம்ம அனுமானிக்கலாம்னா, ராஜாக்கள் ஜனங்களை வழிநடத்துகிற கண்டிஷன் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ ராஜாக்கள் ரொம்ப நல்லா திருந்தின ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்கன்னா அதை பார்த்து ஜனங்க திருந்திடுவாங்க. அதனால் ராஜாக்களுடைய வாழ்க்கை அல்லது ராஜாக்களையே முன்னுதாரணமாக அவங்களுக்கு முன்னாடி வச்சார். அங்கே என்ன ஆச்சு? ராஜாக்களே இடரலாயிட்டாங்க பாருங்க இல்லையா? சவுலும் போயிட்டார், தாவீதும் போனார், அப்புறம் சாலமோனும் போனார். அப்போ ஜனங்களுக்கு முன்பாக இருந்து ராஜாக்கள் என்ன கண்டிஷன்னா, வழி நடத்துகிறவங்க, ஆலோசனை சொல்கிறவங்க, தீர்ப்பு சொல்கிறவங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க ஒரு ராஜாக்கள். அவங்களே என்ன ஆயிட்டாங்க? இப்போ இடறிட்டாங்க, இடறுதலின் கல்லாயிட்டாங்க. அவங்களுடைய லைஃப் ஒரு முன்னுதாரணமாக இல்லை இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பாருங்கள், அப்போ தாங்கள் யார் வழி நடத்துகிறாங்களோ அவங்களே ஒரு முன்னுதாரணமாக இல்லைங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக இடறித்தானே போவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி தான் இன்றைக்கு சபையை வழிநடத்தக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்களா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய வழிநடத்தக்கூடியவர்களை வைத்து தான் சபை மக்கள் சில நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய கேரக்டர் அல்லது அவங்களுடைய வழிநடத்தலில் கொஞ்சம் நிம்மதியாக போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது வழி நடத்துகிறவர்களே சபைக்கு இடரலாக இருந்தால் எப்படி இருக்கும்? அன்னைக்கு ஆச்சு, இன்னைக்கும் இருக்கிறது. அது எல்லாருக்கும், யாருக்கு யார் வழி, யார் இடரல் யாருக்கும் தெரிலிங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போ ஒரு வேளை நம்ம வழி நடத்துகிறவர்களாக இருந்தால் நம்ம யாருக்கும் இடல் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இல்லையா? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறையில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குறவன் எவனோ அவன் எந்திரக்கல்லை கட்டிட்டு சமுத்திரத்தில் போகிறது ரொம்ப நல்லா இருக்குங்கிற, அமிழ்த்துக்கிறது நலமாக இருக்கும். பார்த்தீங்களா? அப்போது நம்ம எல்லாருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவத்தில் விசுவாசிகளாக வந்திருக்கிறோம் எல்லாருமே. அப்போ ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு விசுவாசத்தில் உதவி செய்யலாமையில் அந்த விசுவாசத்துக்கே இடரல் பண்ண யோசனை பண்ணலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ரொம்ப கிளியரா சொல்லிட்டார் பாருங்க. நம்ம கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, பிரிவினை உண்டாக்குவாங்க, இடர் உண்டாக்குவாங்க. இது யார் தெரியுமா செய்வாங்க? வழி நடத்துகிறவர்கள் தான் செய்வாங்க. ஜனங்க பாவம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த பக்கம் ஒரு குரூப்பில் பின்னாடி போயிடும், இந்த பக்கம் ஒரு குரூப்பில் பின்னாடி போயிடுவாங்க, அவ்வளோதான் இல்லையா? அதை யார் செய்வாங்கன்னா, அந்த வழி நடத்துகிறவங்க தான் செய்வாங்க. முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர்களே அந்த முன்னுதாரணத்தை காட்ட மாட்டாங்க இல்லைங்களா? அது யார் செய்தாலும் தப்பு தான், அவ்வளோதான்.
பாருங்கள், அப்போ அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? புத்தி சொல்லுகிறேன். இதே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல், பார்த்தீங்களா, நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்லைங்க, மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். பாருங்க, அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, சத்தியத்துக்குள்ளே போய் நிறைய சகோதரோட மீன்களாய் ஊழியமெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கும்போது சில நேரங்களில் நமக்கு ஒரு துரோகம் நடந்துருச்சு, ஒரு சில சகோதரர் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நம்மளை ரொம்ப மன வருத்தப்படுத்திட்டாங்கிற போது அந்த நேரத்தில் ஒரு இடரல் அங்கே வராமல் இருக்கணும்னா நம்ம அமைதியாக என்ன ஆயிரும்னா அப்படியே தனியாக வந்துடும். புரியுதுங்களா? யாரை குறித்தும் தவறாக பேசாமல் நம்ம பாட்டுக்கு தனியாக வந்து அமைதியாக இருக்கணும். தேவன் ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக தேவன் அங்கே ஆப்ரேஷன் பண்ணுவார். நம்ம யாருக்கு இடரெல்லாம் இருந்திருக்க மாட்டோம். ஆனால் யாருக்கும் யாராவது இடர் உண்டாக்கிட்டா அவர்கள் தேவனுக்கு பதில் சொல்லி ஆகணும், கட்டாயமாக பதில் சொல்லி ஆகணும். ஏன் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால், பைபிள் படிச்சிருக்கீங்க இல்லையா, தேவன் அவனை கெடுப்பார். அப்போ எல்லாருமே ஆலயம் தாங்க. சில ஆலயம் குறைவான பரிசுத்தமாக இருக்குது, சில ஆலயம் பரிசுத்தமே இல்லாமல் இருக்குது, ஆனால் அதுவும் ஆலயம். அப்போ ஏற்கனவே ஆலயமாக ஆகிறவர்கள் என்ன செய்யணும்? குறைவான பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு நிறைவான பரிசுத்தத்தை எப்படி கொண்டு வருது, எப்படி சுத்தம் பண்ணுறது, எப்படி அவர்களை சத்தியத்திற்குள்ளே இன்னும் அதிகமாக வழி நடத்துவது, அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கணுமா வழி நடத்தவர்கள். நம்முடைய சபை மக்களை எந்தெந்த வழியில் எல்லாம் நல்லா முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு தெரிஞ்சு இல்லையா. ஒருவேளை நம்முடைய சக்திக்கு மீறி, நம்முடைய எண்ணத்துக்கும் செயல்பாட்டுக்கு மீறி தேவன் வேற எங்கேயாவது இருந்து சில காரியங்களை அவர் வந்து நம்முடைய சபையில் கொடுக்குறார் அப்படிங்கிற போது அது தேவனுடைய சித்தமாக இருந்தால் அதுக்கும் நம்ம எப்படி தான் பண்ணி ஆகணும், அமைதியாக தான் போய் ஆகணும். எது எப்படி இருந்தாலும் நம்ம நினைக்கிறது நடக்காதுங்க, சுய சிந்தனை நடக்காது. தேவன் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். தேவன் நினைப்பதை நாம் நினைத்தால் நாம் நினைப்பது நடக்கும். ஏன்னா நம்ம சுய சிந்தனைக்காக இங்கே வரல, நம்முடைய மூல கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது என்ன சொன்னார்? என் சித்தத்தின்படி அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வதற்கே இந்த பூமியில் வந்தேன். அப்படின்னா கிறிஸ்துவுக்கு மூளை எங்கே இருந்துன்னா பரலோகத்தில் இருந்தான், தேவன்கிட்ட. நான் பேசுகிற வசனமே என்னோடது இல்லைன்ட்டார் இல்லையா? அது எங்கள் அப்பா கிட்ட நான் கற்றுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட சொன்னேன். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? அப்போ இங்கே வந்து நம்ம சுய விருப்பத்துக்கு வாழ்றக்கா வரலையே, சுய சிந்தனையை இங்கே செயல்படுத்துறதுக்கா வரல. எதுக்கு எடுத்தாலும் தேவனுடைய சித்தம் தான் பார்க்கணும். அதுக்கு இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சரி பிரதர், தேவனுடைய சித்தம் என்னன்னு பார்க்குறது எப்படி சொல்லுங்கள்? திடீர்னு இங்கே ஒரு பிரச்சனை வருது, இந்த இடத்துல தேவனுடைய சித்தம் என்னன்னு எப்படி பார்க்குறது? இப்போ ஒருத்தர் சொல்யூஷன் சொல்கிறார், எதுவுமே பிரியமில்லை, திடீர்னு ஒரு பிரச்சனை, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? ஒன்றுமே பண்ண வேண்டாம், எத்தனை வசனம் படிச்சுங்க, நீங்கள் சும்மா இருங்கிறார். கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதுங்க, நிதானம் இருந்தால் போதும். அப்படியே அந்த நேரம் ஆக காலங்கள் போக போக தேவனே எல்லாருடைய மனங்கள் இருக்கிறதையும் வெளிப்படுத்துவார், அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுவார். விசுவாசமான வாழ்க்கைக்குள் இருக்கிறவங்க, அந்த அனுபவத்துக்குள் இருக்கிறவங்க எப்பொழுதுமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன் டிசிஷனால் எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க, பொறுமையாக இருக்கலாம், தேவனுடைய கைடன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதுங்க, தேவனுடைய கைடன்ஸ் கொடுத்துருவாங்க, எப்படியாவது கொடுப்பாருங்க, நம்புங்க. அதுதான் அர்த்தம். இதே ஒரு பெந்தெகோஸ்தே பாஸ்டர்லாம் எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, காலையில் எந்திரிச்சொன்னே தேவன் என்னை எப்படி வசனத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சார் தெரியுமான்னு ஹல்லேலூயா அப்படிங்கிறாங்க. பெந்தெகோஸ்தே பாஸ்டர்கள்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? அப்படியே மகிழ்ச்சியில் திளைக்கிறாங்க. அது மாயை, மாயை. நம்முடைய தேவன் உண்மை, அவரை உண்மையாக நம்பிட்டோம்னு வச்சுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதும், தேவன் அருமையான ஒரு சொல்யூஷன் கொடுப்பார். இது கூட வழிநடத்தவர்கள் செய்யக்கூடிய முன்னுதாரணமான ஒரு செயல். புரியுதுங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கோபம் வந்துடும், எரிச்சல் வந்துடும், வார்த்தைகளை விட்டுருவாங்க, அதே சமயத்தில் ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதன் நிமித்தம் அவர்கள் தேவனிடத்தில் பதில் சொல்ல வேண்டியதாக போயிடும்.
அதுக்கு பேசாமல் அமைதியாக இருந்துட்டோம்னா, அமைதியாக இருப்பது தேவனுடைய சிந்தனையை நமக்குள்ளே கொண்டு வருவதை குறிக்கும். ஆர்ப்பாட்டம் பண்ணுவது சைத்தானுடைய அந்த சிந்தனையை நமக்குள்ளே புகுத்துவது, நம்மளே புகுத்துற மாதிரி ஆகிடும். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களுடைய இந்த மாதிரி 4 இடறுதலின் கல் அவங்களுக்கு முன்னாடி, இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி இருந்தது. தடுக்கி தடுக்கி விழுந்தாங்க இல்லையா? வனாந்தரத்தில் வரும்போது 2 முறை விழுகிறாங்க. கானான் தேசத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கூட 2 முறை விழுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் அனுப்பினார். தீர்க்கதரிசிகளையும் கொலை செஞ்சு அவமானப்படுத்திட்டாங்க. கடைசியாக அவர்களுக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரார். கவனிக்கிறீங்களா? அப்போது கானான் தேசத்துக்குள்ளேயே இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. சுய சிந்தனை, அது நிமித்தம் ஆர்ப்பாட்டம், சண்டை, மரணம், ஓலம் எல்லாம் இருந்தது. இதைத்தான் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஏற்கனவே படித்தோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. நீதிமொழிகள் 14:12 படிக்கிறோமா இல்லையா? அதன் முடிவோ மரண வழி. அப்போ நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்ல வழி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் ஆண்டவர் பாதையை செவ்வை பண்ணுங்கள், முதல்ல அவர் ஒரு ஃபஸ்ட்டு பாதையவே திறந்து விடுங்கன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக திறந்திருக்கிற பாதை இடுக்கமான வாசல், அது நமக்கு தெரியும். சரி, இப்போது பாருங்கள், இப்படி இவர்களுடைய அந்த கண்டினியூட்டி ஆஃப் ஹிஸ்ட்ரி கவனிச்சு பாருங்கள். எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வந்தாங்க. கானான் தேசத்தில் நியாயாதிபதிகளின் காலம் இடறிட்டாங்க, ராஜாக்களின் காலம் இடறிட்டாங்க, தொடர்ந்து அந்த தீர்க்கதரிசிகள் இடறிட்டாங்க. கடைசியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில் வந்தார். கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது கூட கடைசியாக ஒரு முறை பயங்கரமாக இடறி விழுந்தாங்களாம். அந்த இடறுதலின் கல், இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அவங்களுடைய முரட்டாட்டம், அவங்களுடைய வணங்கா கழுத்துன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் இவர்கள் இடறி விழுந்த கடைசி கல் என்ன தெரியுமா? அந்த கல்லுக்கு பேர் இயேசு கிறிஸ்து. கவனிங்க, புரியலையா? இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு இடறுதலின் கல்லாக இருந்தாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரு மேலே இட்டுச்சு கீழே விழுகிறாங்க எல்லாருமே. இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்குமா? இயேசு கிறிஸ்து நம்மளை ஜீவனுக்கே கொண்டு வர நிலைமைக்கு தான் வந்திருக்கார். அவரு இடறுதலின் கல்லாக இருந்தாரா? ஆமாம், பைபிள் அப்படி தான் சொல்லுது. சரிங்களா? தவறாக நினச்சிக்காதீங்க. வசனம் வரும், அதில் புரிஞ்சுக்கலாம். கவனிக்கலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு இடறுதலானார். இப்படித்தான் இருக்குது பைபிளில். இப்போ வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2:6. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனிலே வைக்கிறேன். இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். ஒரு மூளைக்கல்லை சியோனிலே வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. இந்த வசனம் கிளியர் இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேறப்பட்ட மூளைக்கல், தலைக்கு மூளைக்கல் படிச்சிருக்கோம் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. இது ரொம்ப கிளியர். அடுத்த வசனம் பாருங்க. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது. யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவர் விலையேறப்பட்ட கல்லு மாதிரி இருக்கார். கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலின் பாருங்க, இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. மலை மேலே இட்டுச்சு விழுகிறாங்களா அந்த மாதிரி. கவனிக்கிறீங்களா? அப்போது கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது இயேசு கிறிஸ்துவே அவங்களுக்கு இடரலாயிட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. எந்த அடிப்படையில்? அவர் சொன்ன வசனம் அவங்களுக்கு இடரலாயிடுச்சான். அப்போ வசனம் இடரலாகுமானா இல்லை, ஜனங்களுடைய புத்தி. புரியுதுங்களா? இவர்கள் கெட்டவர்கள் இல்லையா? அதனால் நல்லவர்கள் சொல்லக்கூடியது அவங்களுக்கு இடரலாக இருக்குது. இவங்க பேசிக்கலாகவே தவறான மோசமான சிந்தனை உள்ளவர்களாக இருந்ததுனால ஆண்டவர் சொல்லக்கூடிய பரிசுத்தமான வார்த்தைகள், பரிசுத்தமான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே இவர்களுக்கு எப்படி இருந்தால் இடரலாச்சு. ஆனால் விசுவாசிக்கிறவங்களுக்கு அது விலையேறப்பட்ட கல் இல்லையா? அப்போ கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வசனத்திலேயே அவங்க இடறிட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள்
தவறான புத்தியுடையவர்களாக இருந்ததுனால நல்ல விஷயம் அவங்களுக்கு இடறதெல்லாம் போச்சு. கடைசியாக நமக்கு அதுதான் இல்லைங்களா? இன்றைக்கி ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பார். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனிலே வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் மீட்கப்படுவதில்லை. பாருங்கள், அழகாக பேதுருவும் பவுலும் ஒரே வசனத்தை ரொம்ப அழகாக சொல்கிறான். ஒரே கான்செப்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இடறுதலின் கல்லானாரானே இல்லை, அந்த ஜனங்கள் இடறி போனாங்க. காரணம், அவர்கள் கெட்ட புத்தி உடையவர்களாக நல்ல விஷயங்கள் அவங்களுக்குள்ளே போகல, அதனால் அவங்க இடறிட்டாங்க. சரி, இது அப்படியே நமக்கு இப்போ நமக்கு கூட இயேசு கிறிஸ்துடைய அவர் இடறுதலின் கல்லாக இருக்காரா? ஆமாங்க. எப்படி? அவர் சொன்னது நிறைய ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது. பாருங்கள், நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. லூக்காவில் ஒரு வசனம் படிக்கலாம், 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் எல்லாம் படித்து பார்க்கலாம். அவர் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே, கர்த்தர் எல்லார் நல்லோர் மேலும் தீயோர் மேலேயும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவர் என்ன செய்கிறார்? துரோகிகளுக்கு நன்மை செய்கிறார். ஆதலால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். யூதாஸ் காரியோத் காட்டி கொடுப்பார்னு தெரிஞ்சே சிநேகிதனேன்னு சொன்ன ஆண்டவர் தாங்க நமக்கு தலை. காட்டி கொடுத்த சகோதரனை சிநேகிதனேன்னு இன்னைக்கு நம்மளால் கூப்பிட முடியுமா? துரோகி அப்படிம்போம், நன்றி கட்டவன் போம். அதெல்லாம் நம்முடைய பழைய மனுஷன் இல்லையா? பேதுருவும் மறுதளிச்சார். பேதுருவை அன்பு காட்டி தன்னுடைய அந்த ஒரு குற்றத்தை உணர வச்சவர் கிறிஸ்து. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் குற்றம் ஏதாவது மாட்டிட்டாங்கன்னா அவங்கள கண்டம் பண்ணி குற்றவாளி ஆக்கி நடுத்தெருவில் நிறுத்தி கேவலப்படுத்திடுறாங்க. பாருங்க, இதுவா கிறிஸ்துவுடைய கேரக்டர்? இப்போ இன்னைக்கும் நிறைய பேர் கிறிஸ்துவுடைய வசனத்தை ஏற்பதற்கு தயாராக இல்லைங்க. சாகர வரைக்கும் அவன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் சொல்கிறார். வசனம் படிக்கிறோம், உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தை எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அழிந்து போயிடுவீங்கன்ட்டார் இல்லையா? நம்ம இருதயத்தில் எப்பொழுதுமே கசப்பான வைராக்கியம் இருக்கக்கூடாது, பக்தி வைராக்கியம் தான் இருக்கணும். நிறைய வசனங்களை அன்பு சகோதர சொல்லை உங்களுக்கு மேற்கோள் காட்டி பேசலாம். வசனங்கள் நிறையா இருக்குது, உங்களுக்கு புரியும், நிறைய தெரியும். எத்தனையோ வசனங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் தான் இன்றைக்கும் இருந்துகிட்ருக்குறோமா. ஏற்றுக்கொள்ள முடியாமல் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் வசனம் இல்லை. வசனம் அது கட்டாயமாக ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்முடைய சுயநலம், நம்முடைய பெருமை, நம்முடைய சுய சிந்தனை, நம்முடைய வழங்கா கழுத்து, நம்முடைய மற்ற ஜனங்களோட கலந்திருக்கிற அந்த தவறான விஷயம், இது நம்மை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இவ்வளோதான், அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. அப்போ என்ன பண்ணணும்? நாம் ஃபர்தரா பரலோக ராஜ்யத்துக்கு நடக்கக்கூடாதபடிக்கு இவைகள் எல்லாம் தடை கற்கள், இடறுதலின் கற்கள் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணும்? தூக்கி போடும், கற்களை பொறுக்கி போடுங்கள். அப்போ தான் நீங்கள் சீராக நடப்பீங்க. இதை கடைசி வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் செய்யாதனால கிபி 70வது வருஷத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய தண்டனையை தேவன் என்ன பண்ணாராம்? ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டாங்க வெளியே. சந்நிதானத்தை விட்டு வெளியே போனார்கள். இன்னைக்கு வரைக்கும் உள்ளே வர முடியல. பாருங்க, புறஜாதிகளுக்கு அந்த வாய்ப்பை தேவன் கொடுத்துட்டான் இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயத்தில் இப்படிப்பட்ட தடை கற்களெல்லாம் நமக்கு முன்பாகவும் இருக்கிறது. அந்த கற்களை தூக்கி போட்டுட்டு நடந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சீராக நடக்க முடியும். இப்போ ஒரு கேள்வி, நம்ம சீராக நடக்கணும் அப்படின்னு எப்படி இருந்தால் தான் நடக்க முடியும்? அப்படின்னா கல்லுகள் எல்லாம் இருக்குது, சீராக நடக்கணும் என்ன பண்ணணும்? இந்த கற்களை எல்லாம் தூக்கி போடணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்போது கற்கள் என்னன்னு தெரியாதனால தான் நிறைய பேர் தெரியாமையே இடறி விழுந்துட்டுருக்குறாங்க இல்லையா? இப்போ கற்கள் என்னங்கிறது அப்படியே வேதத்திலேயே நம்ம பார்த்துட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுக்கு கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. பார்த்தீங்களா, அவர்களுக்கு இடரல் இல்லை. அப்போ உண்மையாக வேதத்தை நேசிக்கிறவங்க இது என்ன கல்லுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கற்களை தூக்கி போட்டுட்டு இடரல் இல்லாமல் நடப்பாங்க இல்லையா? அதே சங்கீதம் 37:23 பாருங்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள்
கர்த்தரால் உறுதிப்படும். அவன் வழியின் மேல் தேவன் எப்படி இருக்காராம்? பிரியமாக இருக்கார். 31 வசனம், அவனுடைய தேவன் அருளிய வேதம், கவனிங்க, அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. சீராக நடந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா தேவனுடைய வேதம் அவர்களுக்குள் இருக்கு, சீராக நடப்பாங்க. அந்த வேதம் உங்களுக்கு சொல்லு பாருங்க, ஒரு கல் இருக்கு. என்ன கல்? புறஜாதிகளோட ஒட்டக்கூடாது, உடனே தூக்கி போட்டுரும். சுய சிந்தனை எடுக்கக்கூடாது, தூக்கி போட்டுறணும். அது சின்ன கல் பெரிய கல்லாம் பார்க்கக்கூடாது, கற்களை பொறுக்கி போடுங்க. அப்போ தான் பாதை செவ்வையாகும், உயர்த்திப்படும், பிடிக்கப்படும் இல்லையா? அப்போ அதை தூக்கி போட்டால் மட்டும்தான் பாருங்கள். இப்போ இதெல்லாம் தூக்கி போட்டோம்னா ஒரு கிளியரன்ஸ் நமக்கு கிடைக்குது இல்லையா? அப்போ அந்த பாதையை உயர்த்தும் போது ரொம்ப தூரம் வரைக்கும் தெரியும், நம்ம எவ்வளவு தூரம் போகணுமோ அந்த பாதை வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ அங்கே என்ன சொல்கிறாருன்னா, கடைசியாக அந்த 62ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்கள், பாதைகளை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக ஒரு கொடியை ஏற்றுங்கள். அப்போது நார்மலாகவே நமக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு கட்சியாகட்டும், ஒரு நிறுவனமாகட்டும் இல்லையா, அவங்க அவங்களுடைய ஒரு சிம்பிளாக ஒரு கொடி வச்சுருப்பாங்க. ஒரு நாட்டுக்கு ஒரு கொடி, ஒரு கட்சிக்கு ஒரு கொடி எல்லாம் இருக்கு இல்லையா? சாரணர்னா அதுக்கு ஒரு கொடி, செஞ்சிலுவைன்னு அதுக்கு ஒரு கொடி இருக்கு இல்லையா? அவங்களுடைய நேச்சர், அவங்களுடைய என்ன கொள்கையோ அதை காட்டக்கூடிய. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கொடியும் ஏற்றி வைங்க, அப்போ தான் அந்த கொடியை நோக்கி அவர்கள் பிரயாணப்படணும். அப்போ நம்ம ரொம்ப தூரத்தில் அந்த கொடி தெரியுது, அந்த கொடியை நோக்கி போயிட்டுருக்குறோம். இதே தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார் பாருங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பயில் காட்டி அழைப்பார். இன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருக்காரு. ஒரு கொடியை நட்டி வச்சிட்டாருங்க. த வெரி லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சர்ச் கிளாஸ், 7th சர்ச் படிக்கிறோமா இல்லையா? 7ஆம் சபையினுடைய காலம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவை வந்திருக்கார். ராஜானாலே அவருக்கு ஒரு கொடி இருக்கும் இல்லையா? அந்த கொடியை இப்படி நட்டி வச்சுட்டு இப்போ சிக்னல் காட்டி கூப்பிட்றாராம், பயில் காட்டி அழைப்பார். அப்படி தாங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க. எப்படி தெரியுங்களா? இன்றைக்கி முதல் மாதிரி ஒரு ஊருக்கு போய் சத்தியம் சொல்லும்போது 3 வருஷம் 2 வருஷம் கூட சத்தியம் கேட்டிருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்க. 6 மாதம் 8 மாதத்துக்குள்ளே அந்த 60 சப்ஜெக்ட் 53 சப்ஜெக்ட் முடிச்சிடறாங்க. உடனே ஞானஸ்தானம், உடனே சபையினுடைய காரியங்கள், உடனே ஊழியங்கள். இன்றைக்கி பாருங்கள், தீவிரமும் வேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் சத்தியத்துக்குள்ளே. அது இப்போ யூடியூப்லேயே நிறைய பேர் சத்தியம் கேட்டு ஞானஸ்தானம் நிறைய பேர் எடுத்திருக்காங்க பாருங்கள். அப்போது எந்த அளவுக்கு ஜனங்கள் அந்த தீவிரமாக வர்றாங்க பாருங்கள். ஏன்? அவங்களுக்கு அந்த கொடி தெரிஞ்சிருச்சு. அடுத்த வசனம் பாருங்கள், அவங்க எப்படி இருக்க வேணும் அல்லது எப்படி இருப்பாங்க. வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. பார்த்தீங்களா? அவர்கள் யாரெல்லாம் தேவன் சிக்னல் காட்டி நீ கூப்பிட்டுருக்காரோ அவர்களில் டயர்டாகிறவங்க இருக்க மாட்டாங்க, தூங்குறவங்க இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க எப்போதுமே ரெட்டியாக இருப்பாங்களாம். பாருங்கள் அடுத்தது, அவருடைய ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் இல்லை. ஆக்சுவலாக அந்த இடுப்பினுடைய பெல்ட்டு போட்டுகிட்டே தூங்குறவங்க யார் தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க. ஆர்மி, இராணுவத்தில் இருக்கிறவங்க தான் யூனிஃபார்மோட படுத்துவாங்க, ஆன்லைனில் இருப்பாங்க, ஆன் டியூட்டியில் இருப்பாங்க. நம்மளாம் அப்படி தாங்க, 24 hours ஆன்லைன் அண்ட் ஆன் டியூட்டி. சத்தியம் எனும் இடைக்கச்சை, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, த ஷூ, ரெட்டினஸ், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஆயத்த நிலைமை, ரெட்டியாக இருப்பாங்க, தூங்காமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் இப்படித்தாங்க இருப்பாங்க. டயர்டே ஆக மாட்டாங்க, ஓடிட்டே இருப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. சகோதரரை சந்திச்சுட்டே இருப்பாங்க. அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்துட்டு இருப்பாங்க. அவர்கள் இடற மாட்டாங்க. ஆனால் அவர்களை இடற வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட, இதாவது ஒரு 4-5 கல் பார்த்தோம், 125 கல் இருக்குது சபைக்குள்ளேயே இல்லையா? அவ்வளோ இடறுதலின் கல் நம்ம சபைக்குள்ளே இருக்குதான். அப்போ இந்த கல்லையெல்லாம் தாண்டி என்ன பண்ணப்போ எல்லாம் தூக்கி போடணும். நம்ம சொல்கிற முடியாது, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, குப்பை தொட்டி மாதிரி சொல்கிற முடியாது. அந்த மாதிரி நமக்கு நிறைய கல் அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறக்குள்ளேயே 2 கல் உள்ள வருது.
அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ளே 2 கல், அந்த மாதிரி. அப்படி என்ன கல் வந்தாலும் சரி அவைகளை தூக்கி தூரம் வீசிட்டு தேவனுடைய உண்மையான ஊழியத்தை எப்படி சொல்லலாம், ரொம்ப உற்சாகத்தோட, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது என்ற சந்தோஷத்தோட, அதன் நிமித்தம் தங்களுடைய உடல்யாவது அல்லது உள்ளத்திலேயாவது என்ன உபாதை வந்தால் அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு இராணுவ வீரனைப் போல தேவனுடைய பிள்ளைகள் நடந்து சென்று கொண்டிருப்பார்கள் சீரா. ஏன்னா அந்த இராணுவ வீரனுக்கே அவங்க இராணுவத்துக்கு ஒரு கொடி இருக்குது. இப்போ இந்தியானா இந்தியாவுக்கு ஒரு கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடிக்காக உயிரை கொடுத்தவங்களெல்லாம் உண்டு. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு கூட ஒரு கொடியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நட்டு வச்சு அந்த கொடியிலேயே ஒரு சிம்பலை வச்சுருக்கார். ஆனால் அந்த சிம்பல் நமக்கு இன்னும் கரெக்டாக தெரியலையா, தெரியுதான்னு பார்க்கணும். இதை பார்க்கணுன்னா ரெவலேஷன் ஸ்டடி படித்தவங்களுக்கு தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு சிங்காசன காட்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போது அதை யோவான் பார்க்குறார். அந்த சிங்காசன காட்சி அப்படியே உற்று கவனிக்கும் போது பிதாவாகிய தேவன் கையில் ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்குது. அந்த புஸ்தகத்தை உற்று கவனிக்கிறார். அதை பாருங்கள், வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். பாருங்க, சமஸ்தா அது இது எப்படி புரிஞ்சுக்கணும், பரலோகத்தில் தேவன் சிங்காசனத்தில் அவர் உட்காந்துருக்கார், சுத்திலும் தேவதூதர்கள், அவரை புகழ்ந்து பாடக்கூடியவர்கள் இல்லையா, எல்லாம் இருக்கிறாங்க. அப்போது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போ தேவனுடைய அந்த ஒரு பரலோகத்தில் நடக்கிற ஒரு விஷயமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படி, இப்போ தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்குறார் யோவான். திடீர்னு பார்த்தா அவர் கையில் ஒரு முத்திரை படுத்தப்பட்ட ஒரு புஸ்தகம் அவருடைய வலது கரத்தில் இருக்குது. இப்போது அந்த புஸ்தகத்தை திறந்து அதுக்குள்ளே இருக்கிற வாசிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு பார்க்கும்போது யாருமே இல்லை. அப்போ யோவான் ரொம்ப வருத்தப்பட்டு அவர் அழுகிறார். அப்போது பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார்னு ஒரு மூப்பர் சொல்கிறார். அப்போ எல்லாரும் புரியுங்களா, பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்குறாங்க. அதில் என்ன ஒரு சீன் நடக்குது அப்படின்னா, கவலைப்படாதீங்க, இந்த புஸ்தகத்தை திறக்கிறதுக்குன்னு ஒரு ஜெயங்கொண்டவர் ஒருத்தர் வரப்போகிறார். அவர் யார் தெரியுமா, யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படின்னு சொல்கிறார். உடனே பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்துக்குரிய கோடான கோடி தூதர்கள் அப்படி எடுத்துங்க, எல்லாரும் தேவன் பக்கத்தில் ஒரு சிங்கம் வரப்போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்குறாங்க அந்த புஸ்தகத்தை வாங்குறதுக்கு இல்லையா. ஒரு சிங்கம் வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருடைய மனதிலையும் ஒரு சிங்கம் நிற்குது. அப்படியே சிங்கம் முன்னாடி தேவனுக்கு முன்னாடி நிற்கணும். அப்படி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது என்னாச்சு தெரியுமா, கவனிக்கலாம். அங்கே யார் வந்ததா, ஒரு ஆட்டுக்குட்டி நிற்குதான். புரியுதுங்களா, அதைத்தான் அந்த வசனம் சொல்லும். அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திருந்த புஸ்தகத்தை வாங்கிறார்கள். அப்போ ஒரு பெரிய சிங்கம் வருதுன்னு நினச்சாங்க, ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டி நிற்குது. இந்த ரெண்டுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் இல்லையா. ஆட்டுக்குட்டியானவர் படிச்சிருக்கோமா இல்லையா. அப்போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற சிங்கக்குட்டி இல்லை, ஆட்டுக்குட்டி. முதல் வருகை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்தது. 2ஆம் வருகை எப்படி தெரியுமா, பராக்கிரமம் உள்ள சிங்கம். அதனால தான் பலமுள்ள தூதன் வெளிப்படுத்தின விஷயத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போது ஒரு மிருகத்திலேயே ரொம்ப சாஃப்ட்டு ஆட்டுக்குட்டி, மிருகங்களில் ரொம்ப பராக்கிரமம் சிங்கம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி இருந்தவர் இல்லையா, ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்தவர். அல்லது தேவனுடைய படைப்பிலேயே சிங்கம் மாதிரி இருந்தவர். தேவனுடைய கீழ்ப்படிதலுக்காக என்ன பண்ணிட்டார்னா, தன்னை ஆட்டுக்குட்டியாக சுருக்கி கொண்டார். எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய எல்லா வகையான பதவி, பட்டம், பெருமை, அப்புறம் என்ன சொல்லலாம், வல்லமை, எல்லாவற்றையும் தொடர்ந்து சிங்கமாக இருக்க வேண்டிய ஒரு ஆட்டுக்குட்டியாக அந்த பூமியில் வந்தாராம் இல்லையா. ஆனால் 2ஆம் வருகையில்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போகிறாருன்னா சிங்கம் மாதிரி வர்றார். வரப்போகிறாருன்னா நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்போ இனிமேல் தான் வரப்போகிறாரு. அவர் ஏற்கனவே சிங்கம் மாதிரி வந்தாச்சு. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா அவரை பின்பற்றக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், பேதுரு கேட்டார் இல்லையா, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்கள் பின்னாடி வந்தமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் படிச்சிருக்கோம் இல்லையா, நான் சிங்காசனத்தில் மறுஜென்ம காலத்தில் உட்கார்ந்திருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்கள் 12 சிங்க, புரியுதுங்களா, சிங்க ஆசனம். அப்படின்னா நமக்கு எந்த கொடியை வச்சிருக்காரு தெரியுமா? தூரத்தில் பயில் காட்டி கூப்பிட்றாராம், பார் சிங்க கொடி பறக்குது, ராஜரீகத்துக்கு உங்களை அழைக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருங்க, எல்லாரும் சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு வெளியே வாங்க இல்லையா என்று சொல்லி அந்த கொடி, அந்த கொடியினுடைய சிம்பல் தான் சிங்கம். அந்த சிங்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ராஜரீகத்தையும் குறிக்கும். அந்த ராஜரீகத்துக்கு தான் இப்போ 7ஆம் சபையில் கூப்பிட்றார். கடைசியாக அந்த வசனம் வாசித்து முடிக்கலாம். நான் ஜெயங்கொண்டு, இதை எத்தனை முறை படிச்சிருக்கோம்? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இல்லையா, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்க ஆசனத்திலே உட்கார்ந்தது போல. அப்போ எங்கே உட்கார்றார்? சிங்காசனம், ராஜா உட்கார்ந்தது போல. எப்போ உட்கார்ந்துருக்கார்? 7ஆம் சபையினுடைய காலத்தில். இப்போ சொல்கிறார் நம்மக்கிட்ட, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அப்படின்னா ராஜாக்களுக்கே ஒரு அழைப்பு, சிங்காசனத்தினுடைய அழைப்பு. இப்போ யோசனை பண்ணி பாருங்க, ராஜா ஒருத்தர் ஒரு பெரிய ரதத்தில் இறங்கி எல்லா ஜனங்களும் ராஜாவை அப்படி மதித்து அப்படி பெருமையாக பார்க்கும்போது கால் தடிக்கூட்டு 10 தடவை விழுந்தாருன்னா அந்த ராஜாவை என்ன நினைப்பாங்க? இந்த என்ன ராஜா காலே சரியில்லை போடுறது சொல்லுவாங்களா இல்லையா? ராஜாக்களாக நம்மளை வளைச்சிருக்கார். அப்போ நம்ம எப்படி விழுகக்கூடாது இல்லையா? தடிக்கெல்லாம் விழுகக்கூடாது. நம்ம தடிக்கு விழுகக்கூடாதுனாலே அங்கே கல் இருக்கக்கூடாது. அந்த கற்களை பொறுக்க என்ன பண்ணும்? போடணும். அது நமக்கு இடறுதலின் கற்கள். அந்த கேரக்டர்லாம் இப்போ பார்த்தலாம் இல்லையா, அதெல்லாம் இடறுதலின் கற்கள் இல்லையா? இது இருந்துச்சுன்னா தடிக்கு தான் விழுவோம், சரியான இடத்துக்கு போய் சேர மாட்டோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ராஜரீகத்திற்கு அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு இந்த சப்ஜெக்டுடைய கன்க்ளூஷனாக என்ன சொல்கிறாருன்னா, மேற்சொன்ன ஆவிக்குரிய பாடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வழியில் உங்களுக்கு தடைக்கல்லாய் இருக்கக்கூடிய கற்களை பொறுக்கி போடுங்கள். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவன் தந்த அவருடைய வெளியேறப்பட்ட சத்தியங்களுக்காக நன்றிகளை செலுத்தி கொண்டு, கேட்ட சத்தியத்தை நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளப்படுத்தி கொண்டு, நமது அழைப்பு மற்றும் தெளிதலை உறுதிப்படுத்தி கொண்டும், நமது 7ஆம் சபையின் தூதனின் கடைசி காலத்தில் வாழ்கின்ற நாம், அவருடைய ராஜ்யத்தின் முடிவு காலத்தில் இருக்கக்கூடிய நாம், கேட்ட செய்திகளை நம் மனதில் நிறுத்தி கொண்டு இன்னும் நமது வாழ்க்கையில் முன்னேற தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்து வழிநடத்துவாராக. இவ்வாராதனைக்கு முடிவாக நம் அன்பு சகோதரர்கள் ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். ஆசீர்வாதம் வேத வசனத்தின்படி நம் மூத்த சகோதரர்கள் ஏறெடுப்பார்கள். ஜெபம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, எங்கள் மீது கொண்ட அளவற்ற அன்பினாலே உம்முடைய ஒரே பேரான குமாரனையே எங்களுக்காக பலியாக கொடுத்து எங்களையெல்லாம் உம்முடைய பிள்ளைகளாகும்படி இரக்கம் பாராட்டினவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தந்தையே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க, தந்தையே, பரிசுத்தத்திலே நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக, உம்முடைய திருக்குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாங்கள் மாற தேவரே தாமே எங்களுக்கு ஞானத்தை தரும்படி கெஞ்சுகிறோம். தந்தையே, எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே, கேட்ட சத்தியத்தின்படி ஆவியின் கனிகளை எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாங்கள் மாற தேவரே தாமே எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் தந்து தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த எங்களுடைய ஆண்டவரும் இரட்சகரும் குருவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே. ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது.